பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. உலகத்திலே நம்ம ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் ஒவ்வொரு பொருளையுமே நம்ம என்ன செய்யறோம், கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறோம், வச்சிருக்கோம். ஸோ எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தரும் ஒரு மேலான நோக்கத்திற்காக நம்ம என்ன செய்கிறார், தெரிந்தெடுத்து அவர் சிலுவையிலே அதற்காக ஒரு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தி நம்மை அதன் மூலியமாக விசுவாசத்தை கொண்டு நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, மீட்டு இருக்கிறார். அப்ப உங்களை ஆண்டவர் அழைத்த அழைப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் எல்லாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த காரியத்தை நாம் என்ன செய்யணும், முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்துல எல்லாரும் அதை நோக்கி பார்க்கறாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க அப்படி நோக்கி பார்க்கறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மற்ற மிருகங்களை போல நாங்களும் என்ன செஞ்சிருக்கிறோம், பிறந்திருக்கிறோம். அதுங்க எப்படி குட்டி போடுதோ நாங்களும் குட்டியை போடுறோம். வாழ்க்கை முழுவதும் போராட்டமா வாழ்ந்து சாப்பிட்டு ஒரு நாள் என்ன செய்ய போறோம், சாக போறோம். இவ்வளவுதான் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு எய்ம் இல்லை, ஒரு இலக்கு இல்லை வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் நம்மை மட்டும் எதற்காக தெரிந்தெடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா, மேலானவைகளை தேடும்படி நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு. எதுக்காண்டி நம்ம எல்லாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம்? மேலானவைகளை தேட நாம் எல்லாரும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அக்கா, அண்ணா, தம்பி, நீங்க மேலானவைகளை தேட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம அதுதான் இன்னைக்கு வேத பாடத்துல நம்ம வாசிச்சோம். கொலைசேரின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை என்ன வாசிச்சோம்? நீங்கள் கிறிஸ்து உடனே கூட கிறிஸ்து இயேசுவினுடைய இருக்கிற வலது பார்சத்தில் உள்ள மேலானவைகளை என்ன செய்யணுமா, மேலானவைகளை தேடணுமா. அப்புறம் நல்ல அந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை என்ன செய்யணும். அப்ப பூமியில உள்ளவைகளை நம்ம தேடக்கூடாது அப்படின்னா நம்ம உழைக்க கூடாதுன்னு சொல்ல வர்றாரா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல வர்றாரா, அல்லது உலகத்திலே நாம் முன்னேறுவதற்காக எதையுமே செய்யக்கூடாது என்பதை சொல்ல வருகிறாரா இங்கன்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும், உழைக்காம சோறு என்ன செய்யாது, வராது. கர்த்தருடைய வார்த்தையே சொல்கிறது, நாம் என்ன செய்யணுமா, உழைக்க வேண்டும், உழைத்துதான் சாப்பிடணும். அநேகர் அன்றைய சபைகளிலும் வீண் அலுவல்காரராய் சுற்றி திரிந்தாங்களாம். வீண் அலுவல், சும்மா உட்காந்துட்டு இந்த டீ கடையில எல்லாம் பேசுவாங்க பாத்தீங்களா, காலையில உட்காந்து அந்த டீ கடை திண்ணையில உட்காந்தா விடிய விடிய பேசுவாங்க. சில பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா 2 பேர் சோடி சேர்ந்துட்டா போதும், விடிய விடிய கூட என்ன செய்வாங்க, எதையாவது ஒண்ணு, பக்கத்து வீட்டுக்கார கதை, எய்த்த வீட்டுக்கார கதை, அங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சு, நேற்றுக்கு சீரியல்ல என்ன நடந்துச்சு, அந்த சீரியல்ல என்ன நடந்துச்சு, இந்த சீரியல், இப்படி என்ன பேசணுமோ தெரியாது பேசிக்கிட்டே இருப்பாங்க. வாய் உட 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 உட. உலகத்துக்குரியவைகளையே என்ன செய்வாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதுக்கு நம்மள ஆண்டவர் என்ன செய்யல, அவங்க தேடுற மாதிரி, அவங்க பேசுற மாதிரி, அவங்க செயல்படுகிற மாதிரி கர்த்தர் நம்ம என்ன செய்யல, தெரிந்தெடுக்கல. மேலானவைகளை தேடும்படி கர்த்தர் நினைஞ்சிருக்கிறாரா, தெரிந்திருக்கிறார். அதனால 2 பேர் சேர்ந்தா என்ன பேசணும், நம்ம எல்லாம் நாம ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் பேசிக்கொண்டோமானால் தேவனை குறித்து பேசணும், நன்மையானவைகளை குறித்து பேசணும், நீதியானவைகளை குறித்து என்ன செய்யணும், பேசணும். நிறைய அந்த உலகத்தில் என்ன செய்வாங்கன்னா, அவங்க உட்காந்து எய்த்த வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, எல்லா கதையும் அவன் வாழ்க்கையில நடந்துச்சு, அவ வாழ்க்கையில நடந்துச்சு, எல்லாத்தையும் பேசுவாங்க. ஒருவேளை எய்த்த வீட்டுக்காரம்மா நம்மளை பத்தி, நம்ம குடும்பத்தை பத்தி பேசிட்டாங்கன்னா என்ன செய்வோம், நம்ம நமக்கே தெரியும் என்ன செய்வோம் அப்படின்ட்டு. நமக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனசு என்ன செய்யாது, வராது. அதனால எப்பவுமே நம்ம ஏத்த வீட்டுக்கார அக்கா கதையோ, பக்கத்து வீட்டுக்கார தங்கச்சி கதையோ நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் நீங்க பேசுவீர்களானால் அது தேவனுடைய வார்த்தையை தான் என்ன செய்யணும், பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை தான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்ளுவார்கள், கர்த்தர் அதை கவனித்து என்ன செய்வாரா. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, கவனித்து அவர் கேட்கிறார். என் பிள்ளை, என் மகா, என்னுடைய பையன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நான் என்ன செய்யறேன், ரொம்ப கவனமா கேட்கிறேன். அவங்க நல்ல காரியங்களை பேசும்போது என் உள்ளத்துல என்ன பொங்குது, மகிழ்ச்சி பொங்குது. அந்த பிள்ளையை பெத்தெடுத்ததுக்காக நான் என்ன செய்யறேன்னா சந்தோஷப்படுறேன். அதே சமயத்துல அந்த பிள்ளை வேண்டாத விஷயங்களை, வெளியே யாருகிட்ட இருந்து சில விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்து ஏதாவது ஒரு காரியத்தை பேசும்போது நம்ம மனம் என்ன செய்யுது, துடிக்குது, வருத்தப்படுது. என் பிள்ளையா அப்படி பேசுது, ஐயோ யாரு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை பேசுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன மனம் என்ன செய்யும், அங்கலாய்க்கும். அது போல ஆண்டவரும்
நம்ம பேசிக்கொள்கிற சம்பாஷணையை அவர் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உள்ள வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள உட்காந்து நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேலை ஸ்தலங்களிலே நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மனுஷன் பார்க்காம இருக்கலாம், பாஸ்டர் பார்க்காம இருக்கலாம், நீங்க யாரை குறிச்சு பேசுறீங்களோ அவங்க கூட பார்க்காம இருக்கலாம். ஆனா ஒருவர் உங்க பக்கத்திலேயே இருந்து என்ன செய்யறாரு? அடிக்கடி நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனா அது தேவைப்படுற சூழல்ல மட்டும் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனா அந்த வார்த்தை உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தையை எப்போது நினைச்சு பார்த்து என்ன செய்யணும்? வாழ கத்துக்கறணும். என்னதுன்னு தெரியுமா? ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாராம். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு கத்த சொன்னா எப்போதும் நம்ம கூட தான் என்ன செய்யறாரு? அப்படின்னா நீங்க நல்லது செய்யும் போது உங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க கெட்டது செய்யும் போது உங்க பக்கத்துல பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. நல்ல வார்த்தைகளை நீங்க பேசும்போது உங்க பக்கத்துல தான் இருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அல்லது வேண்டாத சம்பாஷணைகள் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது உங்க பக்கத்துல என்ன செய்யறாரு? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, யாருக்குமே தெரியாது அப்படின்னு நீங்க பேசுற ஒவ்வொன்றையும் யார் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்கிறா? இன்னைக்கு நம்ம இந்த வார்த்தையிலே வாசிச்சோம். கொலைசேரின் புத்தகத்துல நிறைய பேர் தேவனுடைய கிருபையை உயர்த்தி 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 பேசி தப்பு செஞ்சதுக்காக அதுக்கு ஒரு ஆதரவா வச்சுக்குவாங்க. தேவனுடைய கிருபையை அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை தெளிவா சொல்லுது. இதே அந்த கொலைசேரின் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல லாஸ்ட் வசனத்தை வாசிங்க. அது என்ன சொல்லுதுன்னு? சபையை பார்த்து தான் பவுல் பேசுறாரு. சபையை பார்த்து தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. அந்த வசனம் என்ன சொல்லுது? அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்ன இல்லையா? பட்சபாதமே கிடையாது. பட்சபாதமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி தீர்ப்பை கர்த்தர் என்ன செய்யறாரு? உலக மனுஷன் தப்பு செஞ்சா கர்த்தர் என்ன தண்டனையை கொடுப்பாரோ தம்முடைய பிள்ளைகளாக இருந்தாலும் என்ன செய்கிறாரு? ஒருவேளை நீங்க அதுக்கு மனம் வருந்தாம அதை விட்டு மனம் திரும்பாம ஆண்டவர்கிட்ட தயவை கேட்காம போயிட்டீங்கன்னா நிச்சயமாக அதற்குரிய தண்டனை முகதாட்சினியுமே இல்லாம கர்த்தர் என்ன செய்வாரு? கொடுப்பார். அதுதான் நம்முடைய தேவனை சொல்றோம். எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தர் அன்புள்ளவராக இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் நீதி உள்ளவராகவும். கடவுளுடைய இந்த மாறாத குணங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? மறந்துடவே கூடாது. அவருடைய அன்பு ஹையான அன்பு. இந்த உலகத்திலே அவர் நம் மீது காட்டுகிற அன்பை போல எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அதான் சொல்றாரு, தாய் உன்னை மறந்தாலும். ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல தாயினுடைய அன்பை காட்டிலும் ஒரு பெரிய அன்பு என்ன இல்ல? தாய் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன். கடவுள் இந்த பூமியிலே உயரிய உன்னத அன்பா இருக்கிற தாய் தகப்பனுடைய அன்பை காட்டிலும் அதிகமாய் உன்னை நேசிக்கிறேன் சொல்றாரு. அதே கர்த்தர் நியாயம்னு வந்துட்டா, நீதினு வந்துட்டா அவர் என்ன செய்வார்? அதுலயும் ஒரே மாதிரி இருப்பாரு. முகதாட்சியம் பார்க்கிற தேவன். இது சபைக்குத்தான் இந்த கொலைசேரி புத்தகத்தை பவுல் எழுதுறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சிருக்காரு? எழுதி வச்சிருக்காரு. முகதாட்சியமே இல்லை. அதனால கர்த்தர் நம்மளை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த சிந்தனையோடு, கர்த்தர் என்னை விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்கிற அந்த சிந்தனையோடு, அது வருத்தத்துல நான் கஷ்டத்துல இருக்கும் போது மட்டும் கர்த்தர் என்னை விலக மாட்டாருங்கிற வார்த்தை யூஸ் பண்றது இல்ல. சில சமயங்களில் நம்ம தப்பு செய்யும் போது பக்கத்துல யாரு தான் இருக்கிறா? யாருக்குமே தெரியல அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஒருவர் என்ன செய்யறாரு? தாவீது அப்படிதான் செஞ்சாரு. யாருமே பார்க்கல, கமுக்கமா ராஜா என்ன செய்யறாரு? மேல உப்பரிகளை உலாத்திக்கிட்டு அங்க ஒரு பொண்ணு இருக்கிறா, உரியாவினுடைய மனைவி. அப்படியே பார்க்கறாரு, கொண்டு வந்துட்டாரு. யாருக்குமே தெரியாம எல்லாம் முடிச்சு அனுப்பிச்சு வச்சுட்டாரு. ஆனா ஒரு ஆள் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? இந்த ஆள் என்ன பண்ணினாருங்கிறது கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒண்ணுமில்லை. அப்படியே நம்ம வந்து சில குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தான் நம்ம தின்பண்டங்கள் என்ன செய்வோம்? வாங்கி வச்சிருப்போம். நம்ம உழைக்கிறது பிரயாசப்படுறது எல்லாம் யாருக்காக? நம்முடைய பிள்ளைகளுக்காகத்தான். ஆனா அவங்க என்னமா செய்வாங்க? திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிடுறது இல்ல. அது என்னது? நானும் கூட அதை செஞ்சிருக்கிறேன். எனக்கு தான் எங்க அப்பா வாங்கி வச்சிருந்தாலும் அவங்களுக்கு தெரியாம போய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுறது அது ஒரு புத்தி. அது அறியாமையில் இருக்கிற புத்தி. தெரியாதனமா போய் செஞ்சுட்டோன்னு வாயை தொடச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன செஞ்சிருவான்? என்னதான் நீங்க அப்படி மறைச்சாலும் பேக்கேஜில் குறைஞ்சிருக்கிறத என்ன செய்யும்? தெரியும். பெற்றவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்ன பண்ணுது, இவன் என்ன செய்வான், எல்லாமே நம்ம என்ன செஞ்சிருப்பான்? கரெக்டா கண்காணிப்பு கேமரா மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா பிள்ளைக்கு என்ன செய்யாது? நம்ம அப்பா பார்க்கல, நம்ம அம்மா பார்க்கல, தெரியாம என்ன பண்ணிட்டோம்? செஞ்சுட்டோம் அப்படின்னு. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளுக்கு டெய்லியும் பென்சில் வேணும். டெய்லி பென்சில் எழுதி கரைச்சிட்டான்லாம் யோசிக்காதீங்க, திருகி கரைச்சிருவா. திருக்கி 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 என்ன செய்வா? போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி, பென்சில் காணாம போச்சுப்பா, யாரோ எடுத்துட்டாங்க, டப்பால தான் வச்சிருந்தேன், ஒரு பென்சில் தாங்கன்னு அழுவா. வந்து என் பென்சில் பாருங்க சின்னதா போயிருச்சு. 2 நாளைக்கு ஒரு டைம் உட்காந்து அழுவா.
என்னதான் அவர் மூடி மறைச்சு என்ன காரணத்தை அவ சொன்னாலும் பேக்கு ஜிப்பை திறந்து பார்க்கணுன்னு திருக்கி எங்கதான் போட்டிருப்பா. ஏன்னா ஸ்கூல்ல போட்டா டீச்சர் என்ன செய்வாங்க, யார் இது திருக்கி போட்டது வந்துடும். அவளுக்கு நினைப்பு யாருக்கும் தெரியாம இதை பண்ணிட்டு பேக்குக்குள்ள போட்டு வச்சிருப்பா. கரெக்டா ஜிப்பை திறந்து பார்த்தா இவ்வளவு இருக்கும். என்னது? பென்சில் குப்பை. திருக்கி அதுவும் அவளுக்கு ஒரு இன்பம். நாங்க கஷ்டப்பட்டு எல்லாம் வாங்கி கொடுத்தா வாரம் ஒரு பாக்ஸ் அவளுக்கு திருக்கி போட்டே இருப்பா. யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறத எப்படியா இருந்தா நம்ம என்ன செஞ்சிருவோம், நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு தெரியாம எதையுமே என்ன செய்ய முடியாது. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இருக்கிறதா, வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறதா. வெளியரங்கமாக உன்னத்தையுமே அவருக்கு என்ன செய்ய முடியாது. நம்ம நல்லது கெட்டது வேதம் சொல்லுது, நம்முடைய உள்ளிந்திரியங்களை கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரா, மனசுல என்ன நினைக்க போறோம் அப்படிங்கறத கூட ஆண்டவர் என்ன செய்வாரு. உங்களுக்கே தெரியாது நாளைக்கு என்ன நினைக்க போறோம்னு, நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட ஆளு. நமக்கு அவ்வளவுதான். நாளைக்கு நான் என்ன நினைப்பேன் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. சில நேரங்களில் நம்ம அவ்வளவு விசுவாசத்தோடு இருப்போம். நானா இப்படி அப்படிங்கிறது அந்த நேரம் வரும்போது நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாளைய தினம் சீசர்கள் எல்லாத்தையும் பார்த்தா சொல்றாரு, நாளைக்கு நீங்க எல்லாரும் என்னை விட்டு என்ன செஞ்சிருவீங்க, ஓடி போயிருவீங்கன்னு சொல்றாரு. உண்மையா நம்ம இருந்தோம்னா, ஆண்டவர் வார்த்தை மேல அதிகமா நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தோம்னா என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவரே ஒருவேளை அப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னா என்ன காப்பாத்திருங்கப்பா, நான் அப்படி ஒரு தப்பை செஞ்சிடக்கூடாதுப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பான்னு என்ன செஞ்சிருக்கணும். ஏன்னா பேசுறது யாரு? ஆண்டவர் பேசுறாரு. நாளைக்கு நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு என்ன செஞ்சிருவீங்க, ஓடி போய் என்னை தனியா இருக்க விட்டுருவீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கெத்செமனே தோட்டத்துல இது நடக்குது. அடுத்த நாள் இயேசுவை பிடிச்சு என்ன செய்ய போறாங்க, சிலுவைக்கு கொண்டு போக போறாங்க. ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்ன போது நாம என்ன செய்யணும், ஒருவேளை ஆண்டவர் சொன்னா கண்டிப்பா அது நடக்கும், அப்படித்தானே? அப்ப என்ன நம்ம செஞ்சிருக்கணும், என்ன தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கணும். அப்படிப்பட்ட தப்ப நான் செஞ்சிடக்கூடாதப்பா, எனக்கு கிருபை செய்யுங்கன்னு முந்திரி அப்படி எந்திரிச்சு பேதுரு என்ன செய்யறாரு, ஆண்டவரே வாழ்விலும் சாவிலும் உண்மை எல்லாரும் ஓடினாலும் நான் மட்டும் என்ன செய்வேன், பின்தொடரும், வாழ்விலும் சாவிலும் போயிட்டு போக மாட்டேன். அப்படி அவரை கான்பிடண்டா அவருடைய நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சு, அவரு மேல அப்படி ஒரு நம்பிக்கை வச்சு ஆண்டவர் மேல வைராக்கியம் இருக்கிறதை போல என்ன செய்யறாரு, எல்லாத்த பார்த்தும் ஆண்டவர் சொன்னாரு நாளைக்கு ஓடி போயிருவீங்கன்னு. பேதுரு இந்த வார்த்தையை சொன்னோன்னே பேதுருக்கு மட்டும் பிரத்யேகமா ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டு சொல்றாரு. என்னது அது? நாளை இதுன்னு அப்படியா ராசா வாங்க, நாளைக்கு இவங்க கூட இது செய்ய மாட்டாங்க, நீ என்ன செய்வேனா சேவல் கூவுகிறதுக்கு முன்பாக என்னை 3 தடவை என்ன மறுதலிப்ப. அவனை எனக்கு தெரியாது, அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, அவன் முன்ன பின்ன அவனை பார்த்த சத்தியமா அப்படிங்கிற வார்த்தையால் பேதுரு என்ன செய்யறாரு. சில நேரங்கள்ல நம்மளை குறிச்சு கூட நமக்கு என்ன செய்யாது, நாம இப்படித்தான் அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள், நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாளைக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு என்ன செய்யாது. நிறைய விஷயங்களை கான்பிடண்டா இருக்கிறது நல்லதுதான். ஆனா கர்த்தர் ஒண்ணு சொல்லிட்டா அந்த வார்த்தை என்ன செய்யும், அப்ப அதுக்கு கிருபை தான் கேட்கணுமே ஒழிய அதுல நான் அப்படி இருப்பேன் அப்படின்னு என்ன செய்ய கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நம்ம மேல பெரிய விசுவாசம் வைக்க கூடாது, கர்த்தர் மேலதான் என்ன செய்யணும். கர்த்தர் தான் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு, உள்ளிந்திரியங்களே அறிஞ்சிருக்கிறாரு. நான் என்ன பேச போறேன், என்ன செயல்பட போறேன், என் விசுவாசம் எப்படிப்பட்டது, நான் பலஹீனனா, எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் யாரு, தேவன் தான். அவர்கிட்ட நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணுமே ஒழிய அவர்கிட்ட போய் என்ன பேசக்கூடாது, பெருமையானவைகளை என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அப்ப நல்லா கவனிங்க, தேவன் நம்மை மேலான ஒரு நோக்கத்திற்காக என்ன செய்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். கீழானவைகளை தேட அல்ல, உலகத்தினுடைய காரியங்களை குறித்தே நம்மளுடைய போக்கஸ் இருக்கக்கூடாதுன்னு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது. நீங்க வேலை செய்யுங்க, சாப்பிடுங்க, திட்டமிடுங்க, பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்க, எல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனா உங்க போக்கஸ் எது மேல இருக்கணும். இந்த வார்த்தையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, இப்போ ஒரு மாணவன், எதர்ச்சியா நான் சொல்றேனே, பாப்பா பேர் என்ன, மதுபாலா பாப்பா, உனக்கு என்ன எய்ம் இருக்குமா, அதாவது நீ வருங்காலத்துல படிச்சு என்னவா ஆகணும்னு உன் மனசுல ஆசை வச்சிருக்கிற, சும்மா வெக்கப்படாம சொல்லுங்க, தப்பு இல்லை. என்ன ஏதாவது எய்ம் இருக்கா, நம்ம அவ்வளவு வெக்கப்படுற. சரி, இங்க இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நீங்க படிச்சு என்னவா மாறணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறீங்க, யாராவது சொல்லுங்க பாக்குறேன் தைரியமா. ஏமா சூப்பர், என்ன எங்க போறாரா, என்ன சொன்னாரு, ஆர்மிக்கு போறாரா, அப்படித்தானே? ஆர்மி தங்கம், ஆர்மிக்கு சோல்ஜரா என்ன செய்ய போறாரா, போர்க்களத்துக்கு போறதாக அவர் ஒரு எய்ம். ஓ குட், சூப்பர், வெரி குட், தப்பு இல்ல. தேசத்துக்காக என்ன செய்ய போறாரு, அங்க போய் நான் போராடுறேன் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. ஓகே, சந்தோஷம். பட் அவர் வாழ்க்கையில இப்ப அந்த லட்சியம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா,
அந்த லட்சியத்தையே மைண்ட்ல வச்சுட்டு உலகத்துல எந்த வேலையுமே செய்யாம அவர் என்ன செய்ய மாட்டாரு. எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு அதனால சாப்பிட மாட்டேன், எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு அதனால நான் உழைக்க மாட்டேன், எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு நான் படிக்க மாட்டேன், எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு அப்படி போக மாட்டாப்ல. ஆனா எய்ம் எது மேல இருக்கணும், நான் ஒரு சோல்ஜரா கண்டிப்பாகணும். அந்த சோல்ஜர் ஆகிறதுக்கு நான் என்ன செய்யணும், ட்ரெயின் பண்ணணும். அதற்காக என்னை ஆயத்தப்படுத்தணும். நான் படிக்க வேண்டியது இருக்கு, நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது, என் உடலை வலுப்படுத்த வேண்டியது இருக்கு, என் மனதை வலுப்படுத்த வேண்டியது இருக்குது. அதற்காக ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாரு, தயார் பண்ணிக்கிட்டே வருவாரு. அந்த லட்சியம் மைண்ட்ல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு டாக்டர் ஆகணும்னு நீங்க ஒரு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும், கனவு கண்டுகிட்டே இருக்கும். நான் டாக்டரை எப்படி ஆகிறது, எப்படி படிக்கிறது, எப்படி எக்ஸாம் எழுதுறது, எல்லாம் எய்ம் அது மேல இருக்கணும். ஆனா மற்ற வேலைகளும் வீட்டுல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்க இந்த உலகத்துல இருந்தாலும் கூட உங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த லட்சியத்தின் மேல என்ன செய்யணும், என்ன இருக்கணும், மேலானவைகளை நான் என்ன தேட அழைக்கப்பட்டவன். கர்த்தர் இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடக்க என்ன தெரிந்தெடுக்கல, மேலான காரியத்தை தேடும்படி என்னை முன்குறித்து அழைத்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் என்ன செய்து சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தையின் அடிப்படையிலே நான் மேலானவைகளையே தேடி என்ன செய்வேன், வாழ்வேன் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மேலானவைகளை அவங்க தேடுறது இல்லை, எதைத்தான் தேடுறாங்க, கீழானவைகளையே தேடுறாங்க. ஒரு சபையில கூப்பிட்டு கேட்கும்போது நீங்க இயேசு சுவாமியை எதற்காக ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு கேட்கிறாரு. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கேட்கிறாரு. ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐயா என் வாழ்க்கையில ரொம்ப வியாதியோடு இருந்தேன், யாராவது எனக்கு சுகம் தர மாட்டாங்களான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப ஒரு அக்கா சொன்னாங்க, இந்த வேத கோயிலுக்கு போனா என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும், அதனால அப்படியே வந்தங்கய்யா. அதுக்கப்புறம் பாஸ்டர் என்ன செஞ்சாரு, கோணி துணியை மண்டையில போட்டு இங்கேயே உட்கார வச்சுட்டாரு. நானும் சரி நல்லா இருக்கேன், எங்கேயோ ஒரு சாமியை கும்பிட்டோம், இங்கே ஒரு சாமியை கும்பிட்டு இருப்போம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. இன்னொரு ஐயா சொன்னாரு, என் பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும்னு நான் ரொம்ப நாளா கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கிறேன், எங்க போனாலும் அது தடையாவே ஆகிட்டு இருக்குது, பெர்மனன்ட் ஸ்டேஷன் வேலை போட மாட்டேங்கிறான். அதுக்காண்டி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த வேதக்கார சர்ச்சில் போய் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைக்கு கண்டிப்பா என்ன செய்யும், நல்லது நடக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்காண்டி அப்படியே ஜெபத்துக்கு வந்தாங்க. ஐயாவும் தலையில வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணாரு. அவர் ஒரு நாள் வந்து பத்தாது, ஒரு 6 மாசம் தொடர்ந்து வாங்கன்னு சொன்னாரு. அதுக்காக எங்க வந்திருக்கிறேன், சர்ச்சுக்கு வந்திருக்கிறேன். இப்படி அநேகர் சபைக்கு வருவதற்கான காரணம் எதற்காக என்று கொஞ்சம் கேட்டால் அதெல்லாம் எதுவாகத்தான் இருக்குது, கீழானவைகள், எல்லாம் பூமிக்கு அடுத்தவைகள் இதுவே. ஆனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா, நல்லா அந்த வசனத்தை வாசிங்க. அடிக்கடி நம்ம வாசிக்கிற வசனம் தான், அத நிறைய பாஸ்டர்கள் பிரசங்கம் பண்ணுகிற வசனம் தான். ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமாக இன்னைக்கு அதை நம்ம என்ன செய்வோம், தியானிப்போம். அதை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாமே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். அப்ப கிறிஸ்தவராகிய நம்மை தேவன் எதற்கு அழைக்கிறார், எதற்கு தெரிந்தெடுத்துக் கொண்டார் என்று கேட்டீங்கன்னா, மேலானவைகளை, அதாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் மட்டுமே போக்கஸ் பண்ணி தேடுவதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம். உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட என்ன செய்யுமா, அது எக்ஸ்ட்ரா. நீங்க போனீங்கன்னா சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வாங்கினா இலவசமா உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன செய்வான், ஒரு பொருள் கொடுப்பான். ஐயா நீங்க எங்க கடைக்கு ஒரு 4 கிராம் தங்கம் எடுத்தீங்கன்னா நாங்க ஒரு 1/2 கிராம் வெள்ளி என்ன செய்வோம், கொடுப்போம். அந்த மாதிரி நீங்க விலையேற பெற்ற உன்னத காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை, நீதிக்கு அடுத்த காரியங்களை தேடுனீங்கன்னா இந்த உலக நன்மைகளை என்ன செய்யப்படுமா, கூட்டி சேர்த்து அது கொடுக்கப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க எல்லாம் உலக ஆசீர்வாதத்துக்காக கடவுளை என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. உலக ஆசீர்வாதத்துக்காக நீங்க உபவாசம் என்ன செய்யக்கூடாது, உலக ஆசீர்வாதத்துக்காக என்ன போடக்கூடாது, ஏன் உபவாசம் போடக்கூடாது, நல்லா கவனிங்க. நீங்க எல்லாம் தேவனுக்கு யார் என்று விசுவாசிக்கிறீங்க, நீங்க எல்லாம் தேவனுக்கு யார் என்று விசுவாசிக்கிறீங்க, பிள்ளைகள். ஆமென். உறுதியா சொல்றீங்களா, பைத்தா? ஆமென். நீங்க எல்லாம் யாரு, எந்த பிள்ளையாவது தான் அம்மா சோறு போடணும்னு உபவாசம் இருப்பாங்களா? நாளைக்கு எங்க அம்மா சோறு எனக்கு கொடுக்கணும், உபவாசம் போட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், நாளைக்கு எங்க அம்மா எனக்கு சோறு வாங்கி போட வேண்டும். பிள்ளைகள் உபவாசம் போடுறீங்களா? உபவாசம் போட மாட்டீங்க, அப்படித்தானே? எனக்கு அந்த ஸ்கூல்ல நான் சேரணும், ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கணும், ஸ்கூல்ல எங்க அம்மா சேர்த்து விடும்படி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உபவாசம் போட்டு கொண்டிருக்கிறேன். எந்த பிள்ளையாவது உபவாசம் போட்டு ஸ்கூலுக்கு எங்க அம்மா சேர்க்கணும்னு சொல்லி உபவாசம் போடுதா? வேறு எந்த நன்மைக்காகவும், ஒரு ட்ரெஸ், நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கணும், உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்குதா?
உபவாசம் போட்டா எங்க அம்மா வாங்கி தருவாங்கன்னு எந்த பிள்ளையாவது நினைச்சுக்கிட்டு உபவாசம் போடுமா? அப்ப நல்லா கவனிங்க, நீங்க உபவாசம் இருக்கிறது கூட இந்த உலக நன்மைக்காக என்ன செய்யக்கூடாது. அது ஆண்டவருக்கே அவமானம். என் புள்ள அடம் பிடிச்சி என்கிட்ட நான் விருப்பமில்லாத ஒரு பொருளை கேட்டு வாங்குறது எனக்கு அவமானம். அதே போல என் பிள்ளை அத்தியாவசிய தேவைக்கு கூட தன்னை வருத்தி கொண்டு உபவாசம் இருந்துதான் என்கிட்ட பெறுதுன்னா அதை விட ஒரு அசிங்கம் ஒரு பெற்றோருக்கு. ஒருவேளை சோத்துக்காக என் பிள்ளை உபவாசம் இருந்துதான் பெறணுமாயா? ஒரு ட்ரெஸ்ஸுக்காக என்கிட்ட என் பிள்ளை உபவாசம் இருந்துதான் பெறணுமாயா? ஒரு பென்சிலுக்காக என் பிள்ளை உபவாசம் இருந்துதான் பெறணுமாயா? அதெல்லாம் பிள்ளைய பெத்துட்டாலே நமக்கு தன்னால வாங்கி என்ன செய்வான்? கொடுப்போம். மரத்தை வச்சவன் பழமொழியெல்லாம் சூப்பரா தான் சொல்றான். மரத்தை வச்சுட்டோம்னா என்ன செய்வான்? தண்ணிக்காக மரம் என்ன செய்யாது, வச்சவர் ஊத்திடுவாரியா? அல்லேலூயா. உங்களை அழைச்ச தேவன், உங்களை ரட்சிச்ச தேவன், உங்களை நீங்க அவரை பார்த்து அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தந்த தேவன் நிச்சயமாக இந்த உலக ஆசீர்வாதத்தை என்ன செய்வாரு? நீங்க கேட்கவே தேவையில்லையா? அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் உங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்வாரு? அவர் செய்வார். அது ஆச்சரியமா இருக்கும். நீங்க கேட்கவல்ல அவசியம் இல்லை. அவர் என்னைக்கு செய்வாரோ அதை நிச்சயமாக என்ன செய்வாரு? நல்லா கவனிங்க. 18 வயசுல ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு போதகர் ஒரு இதே போல ஒரு கிராமத்துல, ஆனா கொஞ்சம் பெரிய கூட்டம், ஒரு 200 பேர் கூடி இருக்கிறோம், ஒரு 250 பேர் கூடி இருக்கிறோம். அந்த கூட்டத்தில் நடந்துகிட்டு இருக்குது. நான் இப்ப சின்ன பையன், 17 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வந்து கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள அப்படியே இருக்கிறேன். கொஞ்சம் பாடுவேன், கொஞ்சம் காரியங்களை நான் செய்வேன். 18வது வயசு, எனக்கு 18 வயசு. அந்த போதகர் வந்தாரு. திடீர்னு அந்த 250 பேர் கூட்டத்தின் மத்தியில என்ன மட்டும் எழுப்பிவிட்டு அந்த சகோதரனை தேவன் தம்முடைய ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அநேக நாடுகளுக்கு, அநேக பட்டணங்களுக்கு அந்த சகோதரரை பயன்படுத்த போகிறார் என்று எண்ணெயை தூக்கி என் தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணி அனுப்பிட்டார். எத்தனை வயசுல? 18வது வயசுல. எத்தனாவது வயசுல இன்னைக்கு இப்ப வெளியே என்னை கொண்டு வர்றாரு, பல இடங்களுக்கு இப்ப என்னை கொண்டு போறாரு, பல பட்டணங்களுக்கு என்ன கொண்டு போறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு 1.5 வருஷமாக தான் எங்க போறேன்? வெளி இடத்துக்கு போய் ஊழியத்துக்கு போறேன். அது நாள் வரைக்கும் உள்ளேயே தான் இருந்தேன். ஆனா ஒரு நாள் கூட ஆண்டவரே அன்னைக்கு அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, இன்னும் என்னை வெளியிடங்கள்ல பயன்படுத்தவில்லை அப்படின்னு என்ன செய்யல. ஒரு நாள் அதை நான் கஷ்டப்பட்டு கேட்கல, ஏன்னா பயன்படுத்துங்கன்னு கெஞ்சியெல்லாம் ஜெபிக்கல. ஏன்னா கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கை என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து. ஆனா என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருந்தேன். ஒரு காலகட்டம் வரும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாரு? இப்ப பல பட்டணங்களுக்கு கொண்டு போய் என்ன செய்யறாரு? இறைவார்த்தையை. அப்ப தேவன் தம்முடைய திட்டத்தின்படி நம்ம கேட்காட்டியும் கூட அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை என்ன செய்யறாரு? உங்களுக்கு எப்ப என்ன கொடுத்தா அது பர்ஃபெக்டா இருக்குமோ அப்ப அதை கர்த்தர் என்ன செய்வாரு? நேர்த்தியா உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பார். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து ஆசைப்படுறது என்ன தெரியுமா? மேலானதை என்ன செய்யணுமா? தேடணும். ஆண்டவருடைய வலது பார்சத்தில் இருக்கிற உயர்வானவைகள் என்ன செய்யணும்? தேடணும். இப்ப நல்லா கவனிங்க. நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம் தான் மத்தேயு 6ல. என்னது? முதலாவது தேவனுடைய. இப்ப தேவ ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுறேன், தேவனுடைய நீதியை நான் தேடணும்னு வசனம் சொல்லுது. அப்ப அந்த தேடுதல் என்ன அர்த்தம்? இப்ப நீங்க ஒரு பொருளை தேடுறதுன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. ஏதோ ஒரு பொருளை என்னமோ தேடிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன பிரதர் அதுவாங்க, இந்த கொஞ்சோண்டு காதல தொங்கிட்டு இருந்த தொங்கட்டம் என்ன செஞ்சிருச்சு? நட்டு கீழே விழுந்துருச்சுங்க. அதாங்க டார்ச்சர் போட்டு தேடிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப தேவ ராஜ்யத்தை தேட போறீங்க, நீதியை தேட போறீங்க. எப்படி தேடிக்கிட்டு இருக்கீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம அதை என்ன செய்யல. என்ன அர்த்தம் கேட்டா அது என்னன்னு தெரியலையே. சர்ச்சுக்கு வர்றதா, ஜெபிக்கிறதா? நல்லது. அதெல்லாம் நீங்க செய்யறது என்னது? ஒரு விதத்துல ஒரு பாயிண்ட் என்ன செய்யலாம் வேணாம் அதெல்லாம். ஆனா உண்மையிலேயே நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவர் எப்ப வானத்திலிருந்து வருவார் என்பதை குறித்து இந்த வசனம் பேசல. அவர் கண்டிப்பா வந்து என்ன செய்வார்? உங்களை கூட்டிட்டு போறார். நீங்க எல்லாம் அதுக்கு ரொம்ப எல்லாம் பிரயாசப்படணும், அப்படியே வந்து வரணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க ஏசப்பா அந்தோ வந்துட்டாரு, இந்தோ வந்துட்டாரு, அங்க நிலநடுக்க வந்துருச்சு, இங்க பூகம்பம் வந்துருச்சு, அங்க அது நடந்துருச்சு, இங்க இது நடந்துருச்சு, ஆயத்தமாகுங்கள். உடனே நம்ம பயந்துகிட்டு, எப்படி பயந்துகிட்டு என்ன செய்வான்? உடனே அந்த ஒரு வாரம் அதிகமா போனா ஒரு 2 வாரம் கொஞ்சம் அதிகமா ஜபிப்போம், கொஞ்சம் அந்த 2 வாரம் ஆலயத்துக்கு கொஞ்சம் சீக்கிரம் வருவோம். இதுதான் ஆயத்தம் நினைச்சுட்டு என்ன செய்யறோம். ஆனா ஆயத்தம்ங்கிறது அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்பவுமே கடவுளை நோக்கி விசுவாசத்தோடு இருக்கிறதா என்னது? ஆயத்தம். தேவன் ஒரு நாள் வந்து நம்ம எல்லாம் அழைத்து அவரோடு கூட கொண்டு போக போற, அது ஒரு நாள் நடக்கும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்தை எங்க தேடுறது?
தேவருடைய ராஜ்யத்துக்கு நீங்க அங்க போகிருவீங்க. அப்ப நீங்க போய் அங்க தேடலாம் தேவைப்படல. ஏன்னா அங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க இருக்க போறீங்க. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியுதுங்களா? கர்த்தர் எடுத்துக்கொண்டு போகும்போது நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அங்க இருக்க போறீங்க. ஆனா இந்த வசனம் பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறத குறித்து எழுதப்பட்டிருக்குது. இது வேற. நம்ம நிறைய வசனங்களை சரியா ஆராயாம புரிஞ்சுக்கிறாம அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தத்தை என்ன செஞ்சிருப்போம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வாழ்றது ஒரு நாள் நடக்கும். இப்ப தேவராஜ்யம் எனக்குள் இருப்பதை பத்தி என்ன செய்யுது அந்த வசனம்? கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கணும். சரி, கர்த்தருடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறதா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ராஜாவா இருந்தார்னா, ராஜாவா, இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். ராஜாவா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த வீட்டின் தலைவர் இயேசு. இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னா என்ன அர்த்தம்ங்க? வீட்டின் தலைவர் இயேசு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு குடும்பத்துல இந்த குடும்பத்துல அவர்தான் தலைவர்னா மொத்த அதிகாரமும் யார்கிட்டதான் இருக்கும்? அதுதான் தலைவர். மு.க. ஸ்டாலின் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல் தலைவர் என்றால் அவர் என்ன சொல்றாரோ, என்ன சட்டத்தை இயற்றுகிறாரோ அதை அப்படியே அந்த பிரஜைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த சட்டத்துக்கு ஒபே பண்ற பாத்தீங்களா? அதுதான் அவருடைய ராஜ்யத்துக்குள் நான், அல்லது அவர் ராஜ்யம் எனக்குள் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுறதுனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள் ராஜாவாக இருந்து அவர் உங்களை அரசாட்சி பண்ணி உங்களை கட்டுப்படுத்தி அவருக்கு பிரியமானது அவருக்கு சித்தமானது எல்லாத்தையும் உங்களை வாழ வைக்கிறார். பாத்தீங்களா? நீங்க அதுல வாழ்றீங்க. பாத்தீங்களா? அப்படி வாழ்ந்தீங்கன்னா நீங்க யாரை தேடிட்டு இருக்கீங்க? என்னத்தை தேடிட்டு இருக்கீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை. இப்ப புரியுதுங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா ஏதோ சபைக்கு வரதை மட்டும் குடிக்கிறது இல்ல, ஏதோ 4 பாட்டு பாடுறது மட்டும் குடிக்கிறது இல்ல, காலையில எந்திரிச்சு 2 வசனத்தை வாசிக்கிறது மட்டும் இல்ல. ஆண்டவர் உங்க தலைவரா இருந்து அவருக்கு என்னவெல்லாம் பிடிக்குமோ அதை மட்டும் தான் நீங்க செஞ்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்க தேவ ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்க லைஃப்ல உங்க வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருக்கு பிரியமானதை பேசுறீங்களா? என் தலைவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்றீங்களா? அதுதான் தலைவர். அது மாதிரி வீட்டின் தலைவர் இயேசுவாக இருந்தால் நீங்க அந்த ராஜாவுக்கு கீழே இருந்து எல்லாவற்றையும் செயல்படுகிறீர்கள் என்றால் அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்யறது? தேடுறது. அவருடைய நீதியை தேடுறது. நீதியை தேடுறதா என்ன அர்த்தம்? அவருக்கு என்ன பிரியமோ அதை என் வாழ்க்கையில செயல்படுத்துகிற அந்த வாழ்க்கை, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீங்க சொல்லணும், நீங்க தேவ ராஜ்யத்தை தேடுறீங்களா? தேவ நீதிய உங்க வாழ்க்கையில உங்க விருப்பத்தை செய்றீங்களா? ஆண்டவருடைய விருப்பத்தை செய்றீங்களா? எனக்கு எது பிரியமா இருக்கோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கீங்களா? அல்லது ஆண்டவருக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க தேவராஜ்யத்தை தேடுறீங்களா, நீதியை தேடுறீங்களான்னு அப்பதான் என்ன செய்யும். நிறைய சமயத்துல வசனம் எங்க தான் இருக்குது? வாயில தான் இருக்குது. வசனம் எங்க வர்றதில்ல. வசனம் வாயில பேசிடுவாங்க, யாரு வேணாலும் வசனமா என்ன செஞ்சிருவாங்க? வாயில பேசிடுவாங்க. ஆனா வாழ்க்கையில வசனம் என்ன செய்யறது இல்ல. ராஜ்யத்தை தேடணும், ராஜ்யத்தை தேடணும், ராஜ்யத்தை தேடணும் தான் எல்லாருக்கும் தெரியும். அது ஆனா உண்மையிலேயே கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்ம தேடுறோமான்னு பார்க்கணும். அப்ப நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது நாம் எதை தேட வேண்டும்? மேலானவைகளை தேட வேண்டும் என்று பார்த்துட்டோம். மேலானவைகளை தேடுறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் எனக்கு ராஜாவா இருந்து என்னை வழிநடத்தக்கூடிய விஷயம் தான் என்னது? ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுதல் பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் என்னங்கன்னா, கிறிஸ்துவோடு கூட வாழுகிற நித்திய வாழ்க்கையை தேடணும். 2வது பாயிண்ட் என்ன? கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற நித்திய வாழ்க்கையை தேட வேண்டும். இப்ப கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற நித்திய வாழ்க்கையை தேடுறதுன்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். கிறிஸ்துவோடு கூட வாழ்ற நித்திய வாழ்க்கை அதை நம்ம வாசிக்கலாமே. ஏற்கனவே வாசிச்ச அதனுடைய பின்பகுதி தான் கொலைசேரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. 2வதாக கிறிஸ்துவோடு கூட உள்ள நித்திய வாழ்க்கையை தேட வேண்டும் என்று நாம் சொல்ல போது அந்த 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் நமக்கு போதிக்குது. ஏனெனில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்களா? மரித்தீர்கள். மரிச்சிட்டீங்களா? எல்லாம் மரிச்சிருக்கீங்களா? மரிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? செத்துட்டீங்க. ஆமென். செத்து போயிட்டீங்க. எதுக்கு செத்துட்டீங்க?
பாவத்துக்கு என்ன பண்ணிட்டீங்க? செத்துட்டீங்க. செத்த பிள்ளைகள் எப்படி பிழைக்கணுமா? உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். எப்ப இது நடக்கும்? கீழே ஒரு பட்டியலே போடுறாரு. கீழே ஒரு பட்டியலே. இப்ப கிறிஸ்துவோடு கூட நான் நடக்கிறேன், வாக்கபுல் பண்றேன் அப்படிங்கிறது ஒரு மேலான, ஒரு உயரிய, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்ன செய்யுது? நல்ல கவனிங்க. உங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்க பிள்ளைகளை 24 மணி நேரமும் உங்க கையை பிடிச்சிட்டு நடந்து போனீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குமோ அது போல ஏசப்பாவை உங்க கையில பிடிச்சிட்டு எப்போது என்ன செய்யணும்? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எல்லாருமே மரித்தீர்கள்னு சொல்றீங்க. குட். நிறைய பேர் சபைக்கு வரும்போது மரிச்ச மாதிரி தான் என்ன செய்யுது? பார்க்கும்போது தெரியுது. சபையில் வரும்போது அந்த முகம் எப்படிதான் மாறுன்னு தெரியாது. அவங்க மூஞ்சியை பார்க்கும் போதே பரம்பரை பரிசுத்தவான்கள் மாதிரி தெரியும். பரம்பரை பரிசுத்தவான்கள் பார்த்துருக்கீங்களா? பரம்பரை பணக்காரர்கள் வேணா பார்த்துருப்போம். பரம்பரை பரிசுத்தவான்கள் மாதிரி அவ்வளவு ஒரு. ஆனா வீட்டில், அவங்க வேலை ஸ்தலத்தில், இந்த சபையை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறோம்? நம்ம பிள்ளைங்க கூட நம்ம இருக்கும்போது அவன் இருக்கிற டைப் வேற மாதிரி இருக்கும். நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டானா அவன் பண்ற டைப் என்ன செய்யும்? வேற மாதிரி இருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாலேயே இருக்கும்போது கரெக்டா இருப்பாங்க பிள்ளைகள்லாம். நம்ம கண்ணை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னா, நிறைய பிள்ளைங்க எப்ப தப்பு பண்றாங்க தெரியுமா? அப்பா அம்மாவினுடைய கண் மறைவுக்கு அப்புறம் போன போறதா என்ன செய்வாங்க? சின்ன பிள்ளைகளா இருக்க வரைக்கும் துருத்துருன்னு நம்மளையே சுத்தி வர்ற வரைக்கும் கரெக்டா இருப்பான். நம்ம விட்டு கண்ணை மறைஞ்சு அங்க வெளியே ஃப்ரெண்டு கிடைக்குதுல்ல, தூரம் போய் படிக்கிற ஒரு சூழ்நிலை, வெளி மாவட்டங்களுக்கு போய் படிக்கிற சூழ்நிலை வரும்போது தான் என்ன செய்வான்? ஆனா கூடவே இருக்கிற வாக்கபிள் இருக்கும்போது அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில ஆள்லாம் இருக்கும். பாஸ்ட் இப்படியே பார்த்துட்டு லைட்டா அப்படி திரும்பினா போதும், பக்கத்தில் உள்ள பையனை பாஸ்ட் பார்த்துட்டா என்னது? பார்த்துக்கிட்டே இருந்தான்னா செய்யக்கூடாதுன்னு தெரியுது. கண்ட்ரோல் 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 வச்சுக்கலாம். நம்ம தலை இப்படி திரும்பிடுச்சுன்னா என்ன செய்யணும்? நடக்குதா? அப்ப கண் பார்வையில இருக்கும்போது இருக்கிற ஒரு வாழ்வு எப்படி இருக்குது? வித்தியாசமான வாழ்க்கை. அப்பா அம்மா கண் பார்வையிலே இருக்கும்போது எல்லாம் 100க்கு 100% எப்படி இருப்போம்? ஏஞ்சல் மாதிரி இருப்போம், பரிசுத்தமா இருப்போம். கண்ணை விட்டு போன பிறகுதான் எல்லா சேட்டையும் என்ன தெரியுது? அப்ப கிறிஸ்துவோடு கூட இணைந்த அந்த வாழ்க்கை என்னன்னா, அவரோடு கூட நான் வாக்கபிள் செய்யறேன். எளிமையா உங்களுக்கு சொன்ன போனா ஏனோக்கு போல. ஏனோக்கு குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் என்ன செஞ்சான்? கர்த்தரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். உலகத்துல பிள்ளை குட்டிகளை பெத்தான், அந்த பிள்ளைகளுக்கான தேவைகளை சந்திச்சான், உழைச்சான், ஓடுனா, எல்லாம் பண்ணுனா. ஆனா எப்போதும் ஒரு கரம் ஆண்டவர் என்ன செஞ்சிச்சு? பிடித்து கொண்டே இருந்துச்சு. கர்த்தரோடு கூட சஞ்சரிச்சான். யாரெல்லாம் அந்த உலகத்துல மேலானவைகளை தேடுறீங்களோ அவங்க மட்டும் தான் எங்க போக போறோம்? மேல போறோம். மேலானதை தேடுறவனுக்கு என்ன கிடைக்கும்? மேல மேற்பதவி கிடைக்கும். கீழே தேடுறவனுக்கு எல்லாம் கீழே தான் என்ன செய்யும்? கீழே தேடுறவனுக்கு கீழே தான் கிடைக்கும். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மேல பறந்து போக செய்யணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேலானவைகளை என்ன செய்யணும்? தேடுனா மேலான மேற்பதவி கிடைக்கும். தேடுறதுன்னா அப்ப என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சர்ச்சைக்கு வர்றதில்லை. இயேசுநாதர் கூட வாக்கு என்ன செய்யணும்? எப்போதும் ஒரு கரம் ஆண்டவரை பிடிச்சு நடக்கணும். அவர் கண் பார்வையிலேயே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்யணும்? வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் நீங்க ஆயத்தமாவே இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆயத்தமா இருக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? எப்போதும் அவர் கண் பார்வையிலே நான் இருக்கிறேன் இந்த உணர்வோடு கூட என்ன செய்யணும்? பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றேன், ஒரு கண் உங்களை எப்போவே என்ன செய்யுது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் எப்படி இருக்குதா? நோக்கமா இருக்குதா. இந்த வசனத்தை எல்லாம் எப்ப பயன்படுத்துவோம்? நம்ம வருத்தப்படுற நேரத்துல, துக்கப்படுற நேரத்துல, நம்மை நாமே தேற்றிக் கொள்வதற்கு என்ன செய்வோம்? கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் என் வேண்டுதலுக்கு என்ன செய்யுது? இந்த மாதிரி சமயத்திலையும் அந்த வார்த்தை என்ன செய்யும்? பொருந்தும். ஒரு கண் உங்கள் மேல் எப்படி இருக்குது? நோக்கமா இருக்குது, போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவர் பார்வையின் மையத்துல தான் நீங்க என்ன செய்றீங்க? வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு கரம் என்ன பிடிச்சிருக்குதுங்கிற எண்ணத்தோடு கூட இந்த உலகத்துல என்ன செய்யணும்? அப்படி வாழ்ந்து பாருங்களேன். வாழ்ந்து பாருங்களேன். ஒரு மகிமையான வாழ்க்கையாக என்ன செய்யும்? மேலானதை தேர்ற அந்த எண்ணத்தோடு வாழ்றதுனா இதுதான். ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு வாழ்ற ஒரு வாழ்க்கை.
அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தை பிடித்து வாழ்ற வாழ்க்கையில ஸ்டாம்பு மட்டும் போட்டுக்கிறான். ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு வாழ்ற வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்யறதில்ல. இளையகுமாரன் என்ன செஞ்சான்? அவனுக்கு இனிஷியல்லாம் தேவைப்பட்டுச்சு. அவனுக்கு இனிஷியல் என்ன செஞ்சு, இன்னாருடைய பிள்ளை அப்படின்னு இனிஷியல் தேவைப்பட்டுச்சு. ஆனா அவன் ஆசைப்பட்டது என்னன்னா, அப்பா சமூகத்தை விட்டு, அவர் பார்வையை விட்டு அங்க போய் என்ன செய்யணும். ஏன்னா அப்பா கூடவே இருந்தானா என்ன செய்ய முடியாது. அப்பா கண்ணு முன்னால பார்க்க வச்சுட்டு விபச்சாரம் பண்ண முடியுமா? அப்பா கண்ணு முன்னால வச்சுக்கிட்டு திருட முடியுமா? அப்பா பார்வையில பொய் சொல்ல முடியுமா? ஏதாவது அவருக்கு பிரியமில்லாத விஷயத்தை அவர் கண் பார்வையில செய்ய முடியுமா? அப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, சொத்தை மட்டும் பிரிச்சு கொடுங்க. அப்பா சொத்து மட்டும் என்ன செய்யும். இளையகுமாரன் மட்டும் இல்ல சார், இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறான், அப்பாவோட ஆசீர்வாதம் வேணும், அப்பா வீடு தரணும், அப்பா சரீர சுகம் தரணும், அப்பா எல்லாத்தையும் தரணும். ஆனா அப்பா பார்வையில மட்டும் நான் என்ன செய்ய மாட்டேன், பிரிச்சு கொடுத்துட்டா தனியா போய் என்ன செய்வேன். தனியா போனதான் கண் மறைவில போனாதான் எல்லாம். அந்த வசனம் இருக்குது, தன் அப்பாவினுடைய ஆஸ்தியை தேசிக இடத்துல என்ன பண்ணானா, எஜமான் எங்க செலவழிக்கிறான், எஜமானுடைய அந்த பையன் எங்க செலவழிக்கிறான், இன்சியல் எல்லாம் இருக்குது. நல்ல கௌரவமான பரிசுத்தமான ஒரு எஜமான், தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை சேர்த்து வைத்த எஜமான் தான். ஆனா பிள்ளை எப்படி இருக்கிறான், அப்பாவுடைய இன்சியல் வேணும், அப்பா சொத்து வேணும், ஆனா அப்பா கண் பார்வை மட்டும் எனக்கு என்ன தேவையில்லை. ஏன்னா நான் விரும்பினபடி என்னால் செய்ய முடியல. பல பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. அப்பாவினுடைய நன்மைகளுக்காக மட்டுமே என்ன செஞ்சுக்கிறது. சில பிள்ளைங்க இன்னைக்கு நடக்கிற விஷயம், அப்பா அங்கிருந்து வேலை முடிச்சுட்டு நைட்டுக்கு வீட்டுக்கு வந்தாருன்னா ஒரே கொண்டாட்டமா ஓடியாருவாங்க. ஹே அப்பா வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாரு. எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? உங்க அப்பா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வேலை வந்தாரா என்ன செய்யறது, ஒரே கொண்டாட்டம் குஷி, அப்பா வந்துட்டாரு. அப்பா என்னடா இவ்வளவு நம்ம மேல பொங்குதா பாசம், இவ்வளவு நேரம் பகல் முழுவதும் பார்க்காம இருக்கிறனால பொங்கி ஏதாவது வருதான்னு கேட்டா இல்ல. அப்பா வந்தா என்ன கிடைக்கும், அது இல்லையா சார். இப்ப என்னதுதான், அதுங்களுக்கு தீனி எல்லாம் தேவையில்லை, அப்பா வந்தா என்ன வச்சிருப்பாரு, செல். அதனால அப்பா அங்க வரும்போதே குஷி ஆயிடுவான். அப்பா வந்துட்டா செல்ல தூக்கிட்டு அவர்தான் சந்துக்குள்ள ஓடி போய் என்ன செய்வான், டக்கு 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 டக்கு. நீங்க எல்லா இடங்களிலும் தான் நடக்குது. அப்பா மேல உள்ள பாசம் எதனால பொங்குது. நிறைய டைத்துல நம்ம ஏமாந்து போக முடியாது. அள்ளி அடைக்க அப்படி வரும்போது பாக்கெட்டுக்கு மட்டும் வந்து கை விடுவான். ஒடியாதது என்ன பார்க்க, என்ன கட்டி பிடிக்க இல்லை. அல்லேலூயா. இளையகுமாரன் என்ன செஞ்சான், அப்பா சொத்தெல்லாம் தேவை விவரமா என் பங்கை எனக்கு என்ன செஞ்சிருங்க, பிரிச்சு கொடுத்துருங்க, கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டான். அப்பாவுடைய பிரசன்னம் இல்லாத இடத்துல பாவம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த பாவத்தின் இன்பம் கூட அது நிரந்தரமாக அந்த மனிதனுக்கு என்ன செய்யாது. பாவம் எப்பவுமே நிரந்தரமான சந்தோஷத்தை என்ன செய்யாது. பாவம் எப்பவுமே சிற்றின்பம் தான். கடவுளுடைய சமூகம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு பேரின்பத்தை கொடுக்க முடியுமே ஒழிய, நித்தியமான இன்பத்தை கொடுக்க முடியுமே ஒழிய, உலகம் கொடுக்கிற இன்பம் எல்லாம் என்னதுதான், தற்காலிகமானது. ஒரு பீடியில சமாதானம் பெறான் இன்னைக்கு மனுஷன். ஏயா பீடி குடிக்கிற, புண்பட்ட மனதை புகை விட்டு என்ன செய்யறோம், ஆத்திரங்கய்யா, ரொம்ப மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. இந்த ஒரு பீடி அடிக்கும் போது எப்படி இருக்குது, அதை மறந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உருவாக்குது. ஒரு மாய பின்பத்தை என்ன செய்யுது, அந்த பாவ சந்தோஷம் உண்டாக்கும். எது வரைக்கும், இவ்வளவு நீல பீடி கரைஞ்சு 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 இங்க வரைக்கும் வர, அவ்வளவு தற்காலிகமானது. மதுபானத்திலே சமாதானத்தை தேடுறான். ஐயோ வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை. எனக்கு நீங்க எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமா கோவம் வரும். ஏன்னா நிறைய பேர் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கடன், 10 பேர் 20 பேர் கந்து வட்டிக்கார வாசல்ல இருப்பான். சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் போயிட்டே இருக்கு, கரைஞ்சு போயிட்டே இருக்கும். வாரமான சம்பாத்தியம் வாங்குறதும் தெரியாது. என்னமோ ஒரு பாட்டு மாதிரி, கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம், அந்த மாதிரி வாங்கிட்டு வருவான் 6000. வந்த அடுத்த நாள் திங்கக்கிழமை எல்லாரும் உருட்டிட்டு போயிருவான் எல்லாத்தையுமே. அடுத்து வாடகை கொடுக்க காசு இருக்காது, அடுத்து பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க என்ன செய்யாது, அந்த அப்பனுக்கு காசு இருக்காது. ஆனா அந்த வருத்தத்தை என்ன செய்வான் தெரியுமா, 200 ரூபா பக்கத்து வீட்டுக்காரன் மறுபடியும் கடை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவான். என்ன சார் ரொம்ப துக்கமா இருக்கிறீங்களே, அதான் சார் அந்த துக்கத்தை ஆற்றும்படி என்ன செய்யறேன், பெரிய கடன் சும்மா சார். ஆமா, ஃபுல்லா இதை போட்டுக்கிட்டு தான் எங்க கடன் தீரும், இதை போட்டுக்கிட்டு தான் எங்க கடன் தீரும். காலம் முழுக்க கடன் தீரும், கடன் சும்மா பெருகிட்டு தான் வரும். கடன்கிறது ஒரு புதைக்குழி மாதிரி, வாங்க 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 என்ன செய்யறோம், வெளியே வரவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை என்னைக்கு என்ன செய்யக்கூடாது, ஒரு கந்து வட்டிக்காரன் கூட வாசல்ல என்ன செய்யக்கூடாது, ஒண்ணு நிக்க கூடாது. நம்ம 10 ரூபா காசு இருந்தா நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள்லாம் அல்லேலூயா. எவனாவது கொடுப்பானா, அவன் கூட கொடுப்பானா, இவங்க கடனை வாங்கி எதையும் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே கூடாது.
கடனெல்லாம் வாங்கி குமிச்சிருது, பாரம் சும்மா பிள்ளைகளுக்கு அதை வாங்கி போல இதை வாங்கி போல, ஐயோ அந்த துக்கத்தை ஆற்றும்படி என்ன பண்றேன்? இந்த போடுறதுனால துக்கம் ஆறுமா? கொஞ்சமா இருக்கிற துக்கத்தை எவ்வளவு பெருசா மாத்தோம்? உன் துக்கம் தான் பொண்டாட்டிக்கு இருக்குது, பொண்டாட்டிக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து என்ன செய்யலாம்? டெய்லி கொடுக்க வேண்டியதானே? அவ்வளவு துக்கம் இருக்குல்ல, இருக்குதா இல்லையா? பிள்ளைகளும் அதே துக்கம் தான். ஸ்நாக்ஸ் கூட இல்லாம என்ன செய்யுது? ஸ்நாக்ஸ் கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கு, அதுக்கு வாங்கி ஊத்த வேண்டியதானே? அவனும் துக்கத்துல தான் இருக்கிறான். இவனுக்கு மட்டும் என்ன செய்யுது? எப்பவுமே நல்லா கவனிங்க, உலகம் கொடுக்கிற இன்பம் எல்லாம் சுமையை அதிகப்படுத்துமே ஒழிய, இன்னும் நம்மளை குழிக்குள்ள கொண்டு போய் ஒழிய, அது என்னைக்குமே நமக்கு சொல்யூஷனா என்ன செய்யாது? இருக்கவே இருக்காது. குரங்குக்கு ஒரு புண்ணு வந்தா அது ஆறவே விடாதான். ஏன் என்ன செய்யுமா? சொரிஞ்சு சொரிஞ்சு சொரிஞ்சு, ஏன்னா ஆறுறதுக்கு அரிக்கும். ஆறுறதுக்கு அரிக்கும் போது கொஞ்சம் கையை கட்டுப்பாடு வச்சு விட்டா கொஞ்சம் கொஞ்சமா பக்கு விழுந்து என்ன செஞ்சிடும். ஆனா இது என்ன செய்யும்? அந்த கொஞ்சோண்டு புண்ணு, சின்ன புண்ணா இருக்கும், அதை நொரட்டு 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 சொரிஞ்சு அதை பெருசா என்ன செஞ்சிடும். நிறைய குரங்குகள், காயமட்ட குரங்குகள் கொஞ்ச நாள் என்ன செய்யும்? நொந்து வெந்து செத்து போயிடும். அதே மாதிரி இன்னைக்கு பல குடும்ப தலைவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சின்னமா இருக்கிற பிரச்சனையை குடிச்சு 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 சொரிஞ்சு விட்டு பெருசா மாத்தி விட்டு, ஏன்னா அது அவனை மழுங்கடிச்சிடும். மதுபானம் என்ன செய்யும்? சிறுமூலையை போய் பாதிச்சு மழுங்கடிச்சிடும். அடுத்த நாள் பலவீனப்படுத்திடும். அடுத்த நாள் அந்த போதை மைண்ட்லாம் போவான், அவன் எப்படி உழைப்பான், அவன் எப்படி சம்பாதிப்பான்? ஒரு மாசம் 2 மாசம் துன்பத்தை போக்குறேன்னு குடிக்க ஆரம்பிச்சவன் அடிக்ட் ஆக்கிடும். அதுக்கப்புறம் இது இல்லாம என்ன செய்ய முடியாது? இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் எப்படா போவோம்? 5 மணி ஆகும், 6 மணி ஆகும், எப்படா போய் திரும்பவும் அதை குடிப்போம். பைபிள் அப்படிதான் சொல்லுது. என்னை அடித்தார்கள், என்னை அறைந்தார், எனக்கு சொரணையே கிடையாது, எப்போது அதை மறுபடியும் தொடர்வேன் என்று ஏக்கத்தோடு என்ன செய்ய வேணாம்? அந்த மாதிரி அடிமைப்படுத்திடும். உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்கள்லாம் அப்படித்தான். அதனாலதான் எதை தேடணும்? மேலானவைகளை தேடணும். உலகத்தில் இருக்கிறத தேடி போனா என்னைக்கு வெளியே என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. வாழ்க்கையில நல்லா சிந்திச்சுக்கங்க, உள்ள தள்ளிடும். இந்த உலகம் பல நேரங்களிலே சிற்றின்பம் மயக்கங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்க வாழ்க்கையை டோட்டலா என்ன செஞ்சிடும். தேவனுடைய பிள்ளைகள் நீங்க எல்லாம் விழிப்பா இருக்கணும். எதை தேடுறோம்? உலகத்துல உங்க சமாதானத்தை என்ன செஞ்சிடக்கூடாது? தேடக்கூடாது. உலகத்துல உங்க மகிழ்ச்சியை தேடக்கூடாது. இந்த உலகம்ங்கிறது எப்பவுமே டெம்பரவரி அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் சரி, இந்த பூமியில அவங்க வாழ்ந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் ஒரு நினைப்பு இருந்துச்சு, நான் பரதேசி அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்துச்சு. ஆமே, பரதேசினா என்ன? சொந்தம் இல்லப்பா, இது எப்ப வேணாலும் என்ன செய்வேன், இதை விட்டுட்டு ஒரு நாள் போய்த்தான் ஆவேன். ஆண்டவர் சுகம் கொடுத்தாலும் சுகம் கொடுத்தாமல் போனாலும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் இதை உணர்ந்துட்டீங்கன்னா, ஒருவேளை ஆண்டவர் சுகம் கொடுக்காட்டையும் கூட எப்படி இருப்பீங்க? விசுவாசத்தோடு இருப்பீங்க. இல்லையா? நிறைய சமயத்துல நம்ம கேட்கிற காரியத்தை கர்த்தர் கொடுக்கலைன்னா என்ன வருது நமக்கு? ஆண்டவர் இருக்கிறாராங்கிற சந்தேகத்துக்குள்ள ஆயிட்டோம். ஆனா ஒரு புரிதல் இருக்கணும். ஒருவேளை கர்த்தர் சுகத்தையே கொடுத்திருந்தா கூட, ஏன்னா இங்கேயே 1000 வருஷம் வாழ போறீங்க, பூமியில 2000 வருஷம் வாழ போறீங்களா? எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் வந்ததுக்கு அப்புறமும் ஏன்டா இருக்கிறோங்கிற ஒரு நினைப்பு என்ன செஞ்சிடும். இப்ப எல்லாம் 60 வயசுலயே வந்துருது. நடமாடிக்கிட்டு இருக்கும் போதே நல்லபடியா போயிட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமேங்கிற ஒரு நினைப்பு என்ன. கர்த்தர் அந்த கிருபை வல்லமையை கொடுக்கட்டும், நல்லா வாழுங்க, சந்தோஷமா இருங்க. ஆனா ஒரு என்ன இருக்கணும், இந்த பூமி வாழ்க்கை நமக்கு என்ன இல்லை, நிரந்தரம் இல்லையா? நிறைய பேர் அங்கலாய்ப்பாங்க. சமீபத்தில் கூட சில நபர்கள்லாம் வீடியோ போடுறாங்க, கடவுள் இருந்தாரானால் ஏன் சிறு குழந்தையெல்லாம் மறிக்குது, அப்பாவி குழந்தைகள்லாம் செத்து போறாங்களே, கடவுள் வந்து காப்பாற்றக்கூடாதா? அவங்களுக்கு ஒன்று புரியல. ஐயா, இந்த உலக வாழ்க்கை ஒருவேளை கர்த்தர் காப்பாத்திருந்தாலும் என்ன வாழ்க்கை தான்? நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை தான். அந்த பிள்ளைகள் நாங்க படுற கஷ்டத்தெல்லாம் படாம ஒருவேளை ஏதோ இயற்கையா போய் சேர்ந்துருச்சு என்ன செஞ்சிடணும். பிரசங்க தான் சொல்றாரு, 100 வருஷம் வாழ்ந்து திருப்தி அடையாத மனுஷனை பார்க்கிறோம், கருவிலேயே அழிந்து போன பிண்டம் பாசிங்கிறாரு. கருவிலேயே அழிந்து போன பிண்டம் பாசினா என்ன தெரியுமா? கருவிலேயே செதஞ்சு செத்து போற குழந்தைங்க. கரு உருவாயிருக்கும், அது சரியா தங்காம 4 மாசம் 5 மாசத்துல அழிஞ்சு போயிருக்கு. பாத்தீங்களா? 100 வருஷம் ஒருத்தன் வாழ்ந்தும் அவன் ஆத்மா திருப்தி கொள்ளாமல் இருக்குமானால், அதை விட கருவிலேயே அழிஞ்சு போன அந்த குழந்தை ரொம்ப வாழ்ந்ததா அர்த்தங்கிறாரு பிரசங்கி. அல்லேலூயா. அதுதான் அந்த அறிவு வந்ததுனாலதான் அவரை ஞானிங்கிறோம். பிரசங்கியை ஏன் ஞானிங்கிறோம்? உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் சாலமோனுடைய ஞானத்தை ஏன் கேட்க வந்துச்சுன்னா, இந்த அறிவு அவருக்கு வந்துருச்சு. குழந்தைகள் மறிக்கிறத கூட அவர் எப்படி எழுதுறாரு? சூப்பர், ஆமாப்பா, எல்லாத்தையும் அவர் பார்த்தாரு. இவ்வளவுதான் அந்த உலக வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையா. இன்னைக்கு செத்தா என்ன, நாளைக்கு கடவுள் என்னைக்கு நம்மளை கொண்டு போகணும்னு வச்சாரோ, எப்ப அனுமதிக்கிறாரோ போய் அந்த நாள்ல சேர்ந்துருவோங்கிற ஒரு புரிதலோடு கூட செஞ்சாங்க. ஒருவேளை ஆண்டவர் சுகத்தை கொடுத்து பலனை கொடுத்து இன்னும் கொஞ்சம் வாழ வைக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் கிருபைகளை கொடுக்கிறாருன்னா வாழுவோம். ஆண்டவர் எந்த நாள் வரைக்கும் வச்சிருக்காரு அதனால வரைக்கும் என்ன செய்வோம்? நான் எப்பவும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது ஒன்னே ஒன்றுதான், ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற நாளை விட ஒரு நாள் நான் ஜாஸ்தியா வாழ என்ன செய்யல,
நீங்க என்ன சித்த வச்சிருக்கீங்களோ அந்த நாளுக்குள்ள நான் சந்தோஷமா உங்களுக்குள்ள மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு போறதுதான் என்ன செய்யறேன், பிரியப்படுற. பவுல் அதான் வாஞ்சிச்சாரு. பவுல் சொல்றாரு, எப்போது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட வாழ்வேன் என்று எப்படி ஏங்கி தவிக்கிறார். அவரு ஏக்கமா இருக்குது, எப்படா அந்த சரீரத்தை விட்டு போவேன் அப்படின்னு. எதுக்காக நான் அந்த உடம்புல இருக்கிறேன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி நான் என்ன செய்யறேன், இருக்கிறேன் அப்படிங்கிற புரிதலையும் அவர் சொல்றாரு. நான் ஜீவனோடு இருக்கிற எதற்காக, உங்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்காக ஜீவனோடு இருக்குது. ஆனா என் உள்ளத்துக்குள்ள அடியாளத்துல ஆசை இருக்குது, என் வாழ்க்கை எப்ப முடிஞ்சாங்க நாமா போகணும் விருப்பம் வேணாம் ஐயா. இருந்தாலும் இந்த உலகத்தை நேசிக்காத பச்சை இல்லாத தன்மையா அது என்ன செய்யுது நமக்கு, எப்போதும் அந்த நோக்கம் இருக்கணும். உன்னைய ராஜா வந்து எப்ப கூட்டிட்டு போவார், இல்லைன்னா என் ராஜா கிட்ட நான் எப்ப போவேன் அப்படிங்கிற புரிதல் இருக்கணும். ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிற ஒரு மிஷினரி, ஒரு வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதர். அவரை குறித்து நான் இப்படி வாசிச்சேன். அவர் ஒரு நாள் கடல் கடந்து இருக்கிற ஒரு தீவுல அவங்க பையன் வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. அவரை பார்க்க பயணம் செய்யறாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதிரி ஈஸியான விஷயங்கள்லாம் அன்னைக்கு இல்லை. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இல்லை. அங்கே கடல் பிரயாணத்தில் மாசக்கணக்காக போவாங்க. ஒரு தீவுக்கு போறதுக்கு குறைஞ்சபட்சம் 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் அந்த காலகட்டங்கள். அப்ப பயணம் செஞ்சுட்டு போறாரு. எப்ப என்ன ஆபத்து வரும் தெரியாத அந்த நாட்கள்லாம் அதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சி அன்னைக்கு என்ன இல்ல, ரொம்ப கஷ்டம். ஒரு புயல் வந்துருச்சுன்னா ரொம்ப பாடாப்பட்டு கரை சேர்றது ரொம்ப இனிக்கான ஒரு விஷயம் தான். பவுலடிகளை கூட நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்துல எல்லாம் ஒரு பெரிய புயல் அந்த கப்பலில மோதி பெரிய சேதத்தை உண்டாக்கி உயிர் பொழைச்சதே ஒரு பெரிய விஷயமாக என்ன செஞ்சாங்க, அன்னைக்கெல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. அப்படி ஜார்ஜ் முல்லர் போறாரு. போகிற நடுக்கடல்ல ஒரு பெரிய பனிப்பாறையில படகு பட்டு ஓட்டையாயிருச்சு. ஒரு ஓட்டை, அந்த ஓட்டை வழியா தண்ணி பீறிட்டு பாயுது. நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க இப்படி ஒரு கடல் பிரயாணத்துக்கு போறீங்க அல்லது விமானத்துல பறந்துகிட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு பாதிப்பு உண்டாயிருச்சு, கீழே மூழ்க போகுது அல்லது வெடிக்க போகுது அப்படின்றத நீங்களாம் எப்படி இருப்பீங்க, எப்படி இருப்பீங்க நீங்களாம்? ஐயோ, நம்ம முகத்திலாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, அப்படியே பயம், என்ன நடக்க போதோ என்ன ஆக போதோ, அங்கிட்டு ஓடுவோம் இங்கிட்டு விடுவோம், என்ன செய்யலாம் எது செய்யலாம், அப்படியே போட்டு அலசடி பண்ணிக்கிட்டு என்ன செய்வான். அப்படிதான் அங்க நடந்துச்சு படகுக்குள்ள. இவர் எல்லாம் உட்கார்ந்துருக்காரு. ஏறத்தாழ 100கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. கேள்விப்பட்ட உடனே மரண இருள் அவர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டது. நம்ம எல்லாம் சாக போறோமா, ஐயோ கப்பல் ஓட்டையாயிருச்சா, எல்லாம் அப்படியே மூடி பிதுங்கி நிற்கிறாங்க. கப்பல் கேப்டன் என்னவெல்லாமா பண்ணி பாக்குறாரு. அவருக்கு என்ன செய்யறது தெரியல. ஐயோ, என் பிள்ளையை பார்க்க முடியாது, கொண்டாட்டியை பார்க்க முடியாது, சேர்த்து வச்சு சொத்தை அனுபவிக்க முடியாது, எல்லாம் என்ன செய்யறான், கதறிக்கிட்டு இருக்கிறான். அந்த கப்பலுக்குள்ள ஒரே ஒருத்தர் மட்டும் நம்ம ஐயா மாதிரி சலனம் இல்லாம உட்காந்துட்டு இருக்காரு. புன்முறுகளோடு ஒரு சிரிப்பு அப்படியே உட்காந்துருக்காரு பாட்டுக்கு. எல்லாம் பார்க்குறான், என்னடா இந்த ஆளுக்கு என்னாச்சு தெரியல, வித்தியாசமா உட்காந்துருக்கிறாரு. எல்லாரும் உயிர் போகும்போது உயிரை கையில பிடிச்சிட்டு காப்பாற்றப்பட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆள் மட்டும் உட்காந்து அவர் பாட்டு உட்காந்துருக்காரு மகிழ்ச்சியா. என்னையா? கப்பல் கேப்டன் வந்து கூப்பிட்டு கேட்டாரு, என்ன சார் மூழ்க போறோம், எல்லாம் மரண பயத்துல இருக்கிறோம், எங்கனாலாம் கால் தரையில இல்ல, நடுங்கிக்கிட்டு இருக்கிறோம், என்ன மூழ்கும் போது எப்படி சாக போறோம் அப்படின்னு இருக்கிறோம், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களே. அந்த தேவ மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னாரா, ஐயா, இந்த கடல்ல ஒருவேளை கப்பல் உள்ள போய் முங்கிருச்சு அப்படின்னாலும் எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை இந்த கப்பலை எப்படியோ காப்பாத்தி கரை சேர்த்துட்டாங்களே என்ன இல்லை, எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எப்படியோ அந்த ஓட்டை அடைச்சி உங்க திறமையினால எல்லாம் கொண்டு போய் ஒருவேளை தேவ சித்தமா இருந்து கரையில கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா அங்க யார் இருக்கா, என் பையன் இருக்கிறான், அவனை என்ன செய்வேன், சந்தோஷமா பாப்பையா. ஒருவேளை இந்த படகு அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி நம்ம எல்லாம் செத்து போனாலும் பிரச்சனை இல்லையா, எனக்கு நான் மரிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா, கரைக்கு போனா என் பிள்ளைய பார்ப்பேன், மரிச்சு போனா எங்க அப்பாவை பார்ப்பேன். அல்லேலூயா, ரெண்டுமே எனக்கு சந்தோஷம் தான். செத்தா யாரை பார்ப்பேன், இங்க கண்ணை மூடுன அடுத்த நிமிஷம் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு விசுவாசம் வேணும், என் அப்பா முஞ்சில என்ன செய்வாங்க போய் அந்த வாஞ்சை, அந்த தரிசனத்தை நாடி, அந்த ஆனந்த பாக்கியத்தை நாடி எப்போது என் தேவனை பார்ப்பேன் என்கிற அந்த துடிப்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா மரணத்துல கூட எப்படி இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சாவை கண்டு ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. மரணத்தை கண்டு நடுக்க கூடாது. ஏன்னா மறிக்கிச்சாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை என்ன செஞ்சிருவேன், அவர் வருகைக்கு முன்னால் நான் போய் அவரை பார்த்துருவேன். அல்லேலூயா, அவர் வருகைக்கு முன்னால அவர் எப்ப வந்து கூட்டிட்டு போறது சீக்கிரமே எடுத்துக்கிட்டு போனா நான் அவர்கிட்ட என்ன செஞ்சிருவேன். அதுக்காண்டி நம்ம சாவை என்ன செய்யக்கூடாது, அது தேவன் இன்னைக்கு அனுமதிக்க மாட்டார். நாமே சாவை தேடிக்கொள்கிற ஒரு விஷயத்தை கர்த்தர் என்ன செய்யறதில்ல. ஒருவேளை நம்ம சாவு தேடி வந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கிடுவோம், லாபமாக என்ன செஞ்சுக்கிடுவோம், கையை போட்டு வச்சுக்கிறோம். பரவாயில்ல, தேடி வருதா, பரவாயில்லையா, எப்ப சாவு வந்தாலும் என்னதான், சந்தோஷம்தான். அன்னைக்கு இருக்கிற அநேக மிஷினரிகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. அவங்க மேலானதை தேடுறதுனால,
தேவனுடைய கரத்தை பிடிச்சு வாழ்ந்ததுனால அவங்க மரணம் கூட அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்யல, கொஞ்சம் கூட குறைக்கல. தீயா இருந்தாங்க, சாவலையும் தீயா இருந்தாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை பிடித்து நடக்கிற வாழ்க்கைங்கிறது தான். அப்படி என்ன உங்களுக்கு இருந்துச்சுன்னா தான் நீங்க எதை தேடுறீங்கன்னு அர்த்தம். மேலானத, இவ்வளவு விஷயம் இருக்கு மேலானதை தேடுறதுனா. ஆனா நம்ம சும்மா சொல்லிட்டு போயிடுவோம், ஆமா நாங்க மேலானதை தேடுறோம். ஆனா மேலானதை தேடுறது என்னன்னா, மரணமே என் வாழ்க்கையில சந்திச்சாலும் நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமா புன்முறுகளோடு மரிச்சே போனாலும் அப்பா மூஞ்சில நான் முழிப்பேங்கிற மகிழ்ச்சி என்ன செஞ்சிருக்கணும். அதுதான் ஆண்டவரை தேடுகிறது. எலியட் என்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மிஷனரி, வயசு அவங்களுக்கு என்ன தெரியுமா, வெறும் 28 வயசு. 28 வயசு, திருமணம் கூட அவங்களுக்கு ஆகலப்ப. அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, கடவுளுடைய அழைப்பை பெற்று, அன்னைக்கு அந்த நாட்களிலே நிறைய சின்ன சின்ன மலைவாசிகள் இருப்பாங்க. அவங்க வேறு இடத்துல இருந்து ஒரு மனுஷன் உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா அனுமதிக்கவே மாட்டாங்க. வேறு இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு நாயை பார்த்து என்ன செய்யறோம், பேசுறோம். ஒரு காலத்துல மனுஷன் நாய் மாதிரி தான் இருந்தான். நாய் பார்த்துருக்கீங்களா? வேற ஏரியா நாய் நம்ம அந்த ஏரியாக்குள்ள வந்துருச்சுன்னா கூட்டமா அங்க இருக்கிற நாய் 10 நாய் சேர்ந்து என்ன செய்யும், அந்த நாயை கூட்டவே விடாது, காட்டுச்சு விரட்டி, இது எங்க ஏரியா. அங்கங்க யூரின் பாஸ் பண்ணி வேணும் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அந்த நாய் யூரின் பாஸ் பண்ணி இந்த ஏரியா எங்க ஏரியா, இதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது. அப்படித்தான் அன்னைக்கெல்லாம் காடுகளில வாழ்ந்த மக்களா இருந்தாங்க. வேறொரு இன மக்கள் வெளியே இருந்து உள்ள என்ன செய்ய மாட்டாங்க, அவர்களை பகைவர்களாக பார்ப்பார்கள். இவங்க ஒழுங்கா ட்ரெஸ் போட மாட்டாங்க, அவங்க உணவு முறை அவங்ககிட்ட இருக்காது. உணவு முறை சரியா இல்லாதனால சீக்கிரமே மரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா பச்சையாத்தான் மாம்சத்தை சாப்பிடுவாங்க. அன்னைக்கெல்லாம் நிறைய இன்னைக்கு இருக்கிறாங்க சில பழங்குடியின மக்களை, இன்னைக்கு நான் சில வலைதளங்களை பார்க்குறேன், அவங்க இன்னைக்கும் பச்சையா சமைச்சு சாப்பிடாம அப்படியே கறியை வெட்டி பச்சையா சாப்பிட்ற மக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஆடையெல்லாம் இல்லை, 90% உடம்புல ஆடை இருக்காது, 10% தான் ட்ரெஸ். அப்படி இன்னைக்கும் காடுகளில் வாழ்கிற இன்னைக்கும் மக்கள் என்ன செய்யறாங்க, இந்த நவீன யுகத்திலும் இருக்கிற சில மக்கள் இருக்கிறாங்க, பழங்குடியின மக்கள். அன்னைக்கு அந்த மக்கள், அப்படிப்பட்ட மக்கள்ல இந்த ஜிம் எலியட் என்கிற மிஷனரி என்ன செய்யறாங்க, அங்கே தாக்கம் பெற்று அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை சொல்ல வேண்டும், அவர்களுக்கு ஆடை உடுத்து விட்டு அழகு பார்க்க வேண்டும், அவர்களுக்கு சமைத்து சாப்பிடுவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும், வெளியேறப்பட்ட கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஒழுக்கப்படுத்த வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்று உள்ள போறாங்க. சொந்த பந்தமெல்லாம் சொன்னிச்சு, அம்மா நீங்க போவேணா, ஏன் தெரியுமா, அப்பயே அவங்க சொத்துக்காரவங்க, பெரிய பணக்காரவங்க, நல்ல வசதியான ஆளு, 28 வயசு, நல்ல பயின்றவங்க, நல்ல படிப்பாளி, எவ்வளவோ ராஜ வாழ்க்கையை அவர்கள் நினைச்சா வாழ்ந்திருக்க வேண்டும் சந்தோஷமா. சொன்னாங்க, அம்மா அங்க போனவனுக்கு சரியான உணவு கிடைக்காதுமா, அவங்க பச்சை மாம்சத்தை திக்கிறவங்கம்மா, தண்ணி சுத்தமில்லாத தண்ணிமா, சும்மா ஓட்ட நீர்ல சாக்கடை தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருப்பாங்கம்மா, வேணா உனக்கு செட் ஆகாது, அது வேற அவங்க குணமெல்லாம் சரியில்லை, நீ அவங்களுக்கு மாத்த போறேன்னு சொல்லி போனீங்கன்னா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்கம்மா அப்படின்னு சொல்லியும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை மேலானதை தேடுகிற அந்த மகள் கர்த்தருடைய அழைப்பை பற்றி என்ன செய்யறாங்க, போனாங்க. போய் சில வாரங்களிலேயே அந்த அம்மாவை பிடிச்சு அப்படி எப்படி பார்த்துருக்காங்க. ஒரு காலத்தில் என்ன, திடீர்னு மைண்டு அவங்களுக்கு பிறண்டு அந்த அம்மாவை பிடிச்சு கழுத்தை அறுத்து என்ன செய்யறாங்க, ஒண்ணுமே அவங்க நினைக்கல, சந்தோஷமா அதை ஏற்றுக்கொண்டாங்களாம். இன்னைக்கு இந்த திருநெல்வேலி மாகாணத்துல எத்தனையோ மிஷனரிகளுடைய ரத்தம் என்ன செஞ்சிருக்கு, சிந்தப்பட்டதுனாலதான் இன்னைக்கு தேவ ஜனங்கள் இந்த திருநெல்வேலியில ரொம்ப உயர்வா இருக்கிறாங்க. இன்னைக்கு கல்வி அறிவியல மேலோங்கி இருக்குன்னா, இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட மக்களும் கூட சம உரிமை பெற்று இந்த சமூகத்துல வாழ்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு மனிதனுடைய காரியங்கள் மேம்பட்டுருக்குன்னு சொன்னா, இந்த மாகாணத்துல அநேக மிஷனரியுடைய கண்ணீரும் ரத்தம் சிந்துதலும் தான் என்ன செய்தான், இதெல்லாம் உணர்ந்தாங்க அன்னைக்கு மிஷனரிகள். நாம இன்னைக்கு ஒரு சொட்டு ரத்தம் சிந்தருக்கு கூட என்ன செய்யறோம், யோசிக்கிறோம். சில ஆள் ரத்தம் கொடுக்கறக்கே யோசிக்கிறாங்க. ஒரு உயிரை காப்பாற்றணும், ஒரு யூனிட் ரத்தம் கொடுக்கறதா என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க. ஆனா முழு ரத்தத்தையும் அந்த இதை மிஷனரிகள் சிந்தி பிற்காலத்தில் இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க அப்படின்னு நினைச்சு என்ன செஞ்சாங்க, கோதுமை மணிகளாக விதைக்கப்பட்டாங்க. அருமையானவர்களே, நீங்களும் அப்படி என்ன செய்யணும், மிஷனரி தான் அப்படி செய்யணும் பைபிள் சொல்லல. ஒவ்வொரு கிறிஸ்தவனுமே இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறான், மேலானதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஒவ்வொருவரும் அந்த எண்ணத்தோடு வாழ்ந்துருந்தீங்கன்னா, உண்மையை சொல்ல போனா திருநெல்வேலி மாகாணமே என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கும். ஐயா, ஒரு 10 மிஷனரி இவ்வளவு மாற்றத்தை செய்திருக்க முடியும்னா, சபையில் இருக்கிற நீங்க அத்தனை பேரும் அவர்களை போல மாற்றப்பட்டிருந்தீங்கன்னா எப்பவோ இந்த தேசம் இயேசு என்ன செஞ்சிருக்கோம். 10 மிஷனரிகளை பேசி 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 புலகாயுதம் அடைகிறமே ஒழிய நாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் என்ன செய்திருக்கிறோம், நல்லா சாப்பிட்டு தொந்தியை வளர்த்து என்ன செஞ்சிருக்கிறோம், கீழானவைகளை தேடி 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 அது கிடைக்காதா இயேசுநாதர்ட்ட, இது கிடைக்காத இயேசுநாதர்ட்ட, சர்ச்சுக்கு போனா அது கிடைச்சிடாதா இது கிடைச்சிடாதா, நாம என்ன ஆண்டருக்கு செய்யறோம். அல்லேலூயா.
நமக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் ஏற்கனவே செஞ்சு கொடுத்துட்டா இருப்பான். அவர் செய்யாத ஒன்றெல்லாம் இல்லை. ஆண்டவர் மனுஷனை படைக்காததுக்கு முன்பாகவே மனுஷனுக்கான எல்லா தேவைகளும் என்ன செஞ்சாரு? உருவாக்கிட்டு தான் மனுஷனே படைக்கிறார். ஆண்டவர் உருவாக்கிட்டு தான் மனுஷனே படைக்கிறார். எல்லா மலைகள், மரம், செடி, கொடி எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டாரு. கடல்கள், மீன், பறவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் படைச்சு கடைசி 6வது நாள் தான் யாரை படைக்கிறார்? ஆண்டவர். இந்த உலகத்துல மனிதனுக்கு தேவையான உலக நன்மைகள் எல்லாத்தையும் நீங்க பிறக்காததுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அதை மனசுல வச்சுக்கோங்க. சின்ன குழந்தைகளா மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீங்க பிறக்காததுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? வச்சுட்டாரு. நீங்க எல்லாம் ரொம்ப பிரயாசப்பட அவசியம் இல்லை. இந்த உலகத்துல உங்க அச்சீவ் பாயிண்ட் என்னன்னா, மேலானதை என்ன செய்யணும்? அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கும். மேலானதை தேட அழைக்கப்பட்டிருக்கும். விவரம் தெரியாம என்ன செய்யறேன்னா, உலகத்தை தேடி 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 ஏற்கனவே முன் குறிச்சதை தேடி 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 என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாய் பார்த்தீங்கன்னா தான் வாழை பிடிக்க முயற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? வாழை பிடிக்க முடியுமா நாயினால? நான் அந்த காட்சியை பார்த்துருக்கேன். கண்கொள்ளாத காட்சி அது. வாழை பிடிக்கலான்னு திரும்பிக்கிட்ட வாழை பிடிக்க சுத்தி 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 வரும். கடைசி வரைக்கும் உடம்பும் சேர்ந்து சுத்துறனால வாழை பிடிக்கவே முடியல, அப்படியே வரும். ஆனா அந்த நாய்க்கு தெரியல, என் உடம்போடு ஒட்டி இருக்கிறதா என்னது? நாய் வாழை எங்கேயோ இல்லையா, உடம்போடு தான் என்ன செய்யுது? உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்க கூடயே கர்த்தர் ஒட்டி தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அந்த விவரம் தெரியாம சுத்தி 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 வர்றது. ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்ச விஷயத்துக்காக ஏன் நம்ம அலையணும்? ஏன் அலையணும்? அதுக்கு பின்னாலேயே போறது. கிடைச்சிடாதா கிடைச்சிடாதா? ஏற்கனவே உங்களோடதா ஐயா, ஏற்கனவே அது உங்களுடையதுதான். ஏற்கனவே உங்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அந்த விசுவாச வாழ்க்கையில வரணும். அந்த விசுவாசம் வரணும். அப்பா கிட்ட தான் ஆட்டை போடுறதுக்கு என்ன செய்யறது? குறுக்கு வழியில ஆட்டை போடுறதுக்கு. எப்பா, அப்பாவுக்கு அப்புறம் எல்லாமே யாருக்கு தான்? உங்களுக்கு தான் ஐயா. அது உங்க கூட ஒட்டியே தான் இருக்கும். யாரும் பிடிக்கிட்டு என்ன செய்ய முடியாது. நிறைய பேர் அவசரப்பட்டு காலங்காலமா சேர்த்து உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டு அப்பா அம்மாவை காயப்படுத்திடுவாங்க. அப்பா நம்ம மனசு நொந்து போய் ஏண்டா அந்த பிள்ளைகளை பெத்தோம், இதுக்கா கண்ணீர் வெடிச்சு ராத்திரி பகலா தூங்காம கொள்ளாம குவா குவா குவான்னு அழுது அப்பதான் சோறு போட்டு கையை வைப்போம், ஆயிருந்து வச்சிருவாங்க. அதை தூக்கிட்டு ஓடி கண்மணி போல என்ன செய்யணும் பிள்ளைய. அந்த பிள்ளை ஒரு ஏஜான பிறகு நம்மளை வேதனைப்படுத்தும் பாருங்க. சொல்ல முடியாத காரியம் அதெல்லாம். இன்னைக்கு பலர் ஆண்டவரையும் அப்படிதான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, மேலானதை தேடும்படி அழைக்க வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கீழானதையே தேடி தேடி ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு முன் குறிச்சு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்காகவே ஆண்டவர்கிட்ட புலம்பி எல்லாத்தையும் பண்ணி என்ன செய்யறோம்? கெடுத்து குட்டிச்சவராக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் வனாந்தரத்தில் வரும்போது ஆண்டவர் எல்லாத்தையுமே அவங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருந்தாரு? ஆயத்தப்படுத்தி தான் வச்சிருந்தாரு. தேவையில்லாம அவர்கள் முறுமுறுத்து முறுமுறுத்து முறுமுறுத்து. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, காலத்துக்கு முன்பாகவே எல்லாத்தையும் பெறணும்னு ஆசை. ஆனா ஒரு நல்ல அப்பா அம்மாவுக்கு தெரியும், என் பிள்ளைக்கு எப்ப எதை வாங்கி கொடுக்கணும்னு. 2 வயசு பிள்ளை எய்த்த வீட்டுக்கார 6 வயசு பையன் சைக்கிள் வச்சிருக்கான்னு ஆசைப்படும். 2 வயசு பிள்ளைக்கு பெரிய சைக்கிள் வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பாவுக்கு தெரியும். ஏன்னா இந்த பிள்ளைக்கு விவரம் தெரியாது. இந்த பிள்ளை விவரம் தெரியாம என்ன செய்யும்? ஆசைப்படும். நான் ஒரு பிள்ளைய பார்க்குறேன், அந்த பிள்ளை 8 வயசு பிள்ளை. அந்த பிள்ளை அம்மா அப்பாட்ட போய் கேட்குது, அம்மா அம்மா நீங்களும் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. எப்ப கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? எந்த பிள்ளை? விவரம் இல்லை. நம்ம எப்பவுமே காலத்துக்கு முன்பாக எல்லாம் என்ன செய்யணும்? கிடைச்சிடணும். கிடைக்கலன்னா கோபம். அப்பா அம்மாவுக்கு தெரியும் ஐயா, உங்க எப்ப எதை செய்யணும்னு யாருக்கு தெரியும்? பரம தகப்பனுக்கு உங்களுக்கு எப்ப எதை கொடுக்கணும் அவருக்கு என்ன செய்யும்? அது காலத்துல கொடுப்பார். காத்திருக்க இன்னைக்கு மனம் இல்லை நமக்கெல்லாம். மரத்தை வச்ச உடனே என்ன கொடுக்கணும்? சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணோன்னு புள்ள வந்துருமா? 10 மாசம் வெயிட் பண்ணாதானே வரும். மரத்தை வச்சு என்ன செய்யணும்? காத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, காய்க்கிற வரைக்கும். வச்ச உடனே கனி எங்க இருந்து வரும்? நாம ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யுது? அவசரப்படுறது. அவர் அவசரப்படுத்துறது. செய்யுங்க செய்யுங்க செய்யுங்க. அவசரப்படுத்தாதீங்க ஆண்டவர். மரியாள் போய் இயேசுநாதர்ட்ட என்ன செஞ்சாங்க? காணா ஒரு கல்யாண வீட்டுல போய் நின்று அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை, ஏதாவது செய்யும். ஆண்டு சொல்லிட்டாரு, உனக்கும் எனக்கு என்ன? இன்னும் பிதாவினுடைய வேலை, இன்னும் பிதாவினுடைய வேலை வரல. வேலை வரும்போது நானே செய்வேன் போமா. காலத்துக்கு முன்னால போகும்போது இதுதான். ஏன் ஆண்டவர் வரவில்லை? வர்றேன் வர்றேன்னாரே, வருவேன்னு சொன்னார்ல, அவர் என்ன செய்வாரு?
அவர் ஆதீனத்திலே ஒரு திட்டம் வச்சுட்டாரு. நான் எப்ப வரணுங்கிறத முன்குறிச்சு என்ன செஞ்சுட்டாரு, அந்த டயத்துக்கு அவர் வருவாரு. அவருக்கு தெரியாதா எப்ப வரணும்னு? நீங்க என்ன அவருக்கு நேரம் போடுறது? சில ஆட்கள்லாம் ஐயோ இந்த போன 13ஆம் தேதி ஆண்டவர் வர்றேன்ட்டான் ஒருத்தன். எல்லாம் கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு பார்த்து 13ஆம் தேதி இயேசு வருகிறார். ஒரு கூட்டமே காத்துட்டு இருந்துச்சு. இந்த 13 செப்டம்பர் 13 ஆண்டு யார் வர்றாரா சொல்லிட்டாருங்க. எல்லாம் கூட்டி கழிச்சு எல்லாம் பார்த்துட்டோம். 13ஆம் தேதி வந்துருவார். எல்லாம் வாயப்படுறது காத்துட்டு இருக்கிறான். அதுக்கு முன்னால ஒரு 6 மாசத்துக்கு முன்னால அப்படிதான் சொன்னான். மாத்தாண்டத்தில் இருக்கிற ஊழியக்காரர் ஏசு இந்த வரப்போறாரு, நாளைக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அறிவிச்சிட்டான். எல்லாம் ஆயத்தமா இருங்கன்னு சொல்லிட்டான். ஒரு கூட்டம் அதையும் நம்பி என்ன செஞ்சிச்சு, ஒரு காலத்துல சொத்து பத்திலாம் வித்துட்டு ஏசுநாதர் வரப்போறாரா எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கிற கூட்டம்லாம் இருந்துச்சு. அவர் என்னைக்கு திட்டம் வச்சிருக்காரா அப்ப அவர் என்ன செய்வாரு? அவர் என்னைக்குமே காலதாமதம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். நாம தான் காலதாமதம் பண்ணுவோம். அவர் என்னைக்குமே எதை குறிச்சு காலதாமதம் என்ன செய்ய மாட்டாரு. அவர் குறித்த நேரத்தில் சரியாய் எல்லாவற்றையும் செயல்படுகிற தேவன். அவருக்கு ஒரு நாள் இருக்கும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல போய் சஞ்சரிக்கிறாங்க. யோசேப்பு இருக்கும்போது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பு இருந்தாரு. யோசேப்பு கொஞ்ச நாள் மறிச்சிட்டாரு. இப்ப யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா வந்த உடனே இந்த இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இருந்தாயா ஒரு யார் இருந்தா, ஒரு யோசேப்பு இருந்தாரு. அவர் மூலியமா தான் ஜீவரட்சணை நடந்துச்சு. இதெல்லாம் தெரியாம காலம் கடந்த ஒரு ராஜா வர்றாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் அவர் நிற்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க மேல பாரமான சுமைகளை பொருத்த ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஜனங்கள் எத்தனை வருஷமா அந்த எகிப்தில இருந்து கத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? 430 வருஷம். எத்தனை வருஷம்? ஆனா கர்த்தர் இந்த 430 வருஷமும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில தான் இருக்கணும்னு திட்டம் என்ன பண்ணிருக்காரு. இவங்க காலத்துக்கு முன்பாகவே கத்திட்டு கிடந்தாங்க. சரியா காலம் வந்துச்சு. வரமாட்டேன்னு போன மோசே என்ன செஞ்சிட்டாரு, அவர் ஆண்டவர் கூப்பிட்ட போதும் மழுப்புறாரு, நான் வரல, எனக்கு அந்த திறன் இல்ல, ஐயோ நான் மந்தனாவு திக்குவாயி, என்னால அதெல்லாம் முடியாது, அவ்வளவு பெரிய ஜனத்தை நான் எப்படி, நான் அதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நேரம் வந்துச்சு, நீ தாண்டா எலிஜிபிள்னு எங்க கடந்தாலும் மோசையை ஆண்டவர் தூக்கி எடுத்து கொண்டு வந்து மோசையின் மூலமாக என்ன பண்ணிட்டார் இஸ்ரவேல் ஜனங்களை. நேரம் வரும்போது சரியா செய்ய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மனுஷன் தான் ஏமாத்துவான். ஏதாவது செய்யறேன்னு சொல்லிட்டு என்ன செய்வான் மனுஷன். என்னைக்குமே அப்படித்தான், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டான். என்னைக்குமே மனுஷன் அப்படித்தான். கல்யாணம் பண்ணும்போது கையை பிடிச்சி வாழ்விலும் சாவிலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் அடுத்த மூஞ்சியை பார்க்காம உமக்கே உண்மையாய் வாழ்வேன். 2 பேரும் பார்த்து பார்த்து சொல்லிக்கிறோம். கல்யாணம் முடிஞ்சு வெளியே போன உடனே அங்க கலரா ஏதாவது தெரியுதான்னு என்ன செய்யறது. அல்லேலூயா. மரணம் பிரிக்கிற வரைக்கும் அதே அன்போடு இருக்கணும். இருக்கிறோமா? ஆண்டவர் முன்னால சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றமா? பல பேருடைய வாழ்க்கையில் இல்ல. சிலர் அத்தி பூத்தார் போல அந்த நியமத்தை ஆண்டவர்கிட்ட பண்ணின அந்த உடன்படிக்கையை காத்துக்கொண்டு கணவனும் மனைவியும் மரணம் பிரிக்கிற வரைக்கும் எப்படி இருக்கிறாங்க, அன்போடு கூட இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பல பேருடைய வாழ்க்கையில உடன்படிக்கை என்ன பண்ண, நாம அப்படித்தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். ஆனா ஆண்டவர் என்னைக்குமே ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா சொல் தவற அவர் மனிதன் அல்ல. அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டானா அதை நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் என்பதை புரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. மேலானதை தேட நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம். எல்லா மிஷனரிகளும் மேலானதை தேடினாங்க. அவங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கூட அந்த மேலானதை தேடுவதை விட்டு அவர்களை பிரிக்க முடியல. ஜீவனே போகிற சூழ்நிலையும் கூட மேலானதை மட்டும் நோக்கி என்ன செஞ்சாங்க. உலக வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு பெருசாவே தெரியல. உலகத்துல தான் வாழ்ந்தாலும் உலக வாழ்க்கை அவங்களுக்கு என்ன தெரியல, பெருசா நினைக்கிற. அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சதாலும் என்ன வாழ்க்கை தான், நித்தியம்தான். அதுக்கு தான் உங்களை என்னை கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு, உலகத்திலிருந்து வேறு பிரித்து பரலோக ராஜ்யத்துக்கென்று தேவனோடு கூட நித்தியமாக அவருடைய மகிழ்ச்சிக்குள்ள வாழும்படி உங்களை எல்லாம் ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய பார்வையிலே வெளியேற பெற்றவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பார்வையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. உலகம் உங்களை சாதாரணமானவர்களா நினைக்கலாம், உலகம் உங்களை அற்பமானவர்களா நினைக்கலாம், உலகம் உங்களை கீழானவர்களா நினைக்கலாம், உலகம் ஒன்றுமே இல்லாதவர்கள் நினைக்கலாம். ஆனா கர்த்தர் பார்வையில நீங்க யாரு, விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா. விலையேற பெற்ற ஒரு பொருள் எங்கதான் இருக்கும் பார்த்திருக்கீங்களா? விலையேற பெற்ற பொருள் எல்லாம் எங்க இருக்கும், உயர்வானதை எங்கதான் தூக்கி வைப்போம். கர்த்தர் உங்களை உயர்வானவர்களாய் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு நாள் எங்க கொண்டு போறாரு, மேலான இடத்துக்கு உங்களை என்ன செய்ய போறாரு. உங்க எண்ணமோ எதை பார்த்திருக்கணும், மேலானதை பார்த்து என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற அவர் வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை தேட நம்ம எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கோம். அடுத்த குறிப்பாக பரலோக பொக்கிஷத்தை நாம் தேடுகிறவர்களாக என்ன செய்யணும். பரலோக பொக்கிஷம் மேலானது என்றால் என்ன அர்த்தம்னா,
மேலானதை நீங்க எப்படி தேடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரலோக பொக்கிஷத்தை வாஞ்சிக்கிறவங்களா இருக்கணும். பரலோக பொக்கிஷத்தை வாஞ்சிக்கிறதா என்ன அர்த்தம்? பரலோக பொக்கிஷத்தை, பரலோகத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, பரலோகத்துல வைரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பரலோகத்துல தங்கத்தால என்ன இருக்குமா? அப்படி இருக்கா பைபிள்ல? பரலோகத்துல ரோடு போட்டுருக்குமா? பரலோகத்துல ஏன் ரோடு போட்டுருக்கணும் யோசிச்சு பாத்தீங்களா? எவனாவது ஏதாவது ஒரு சொன்னா நம்ம என்ன செய்யறோம்? பரலோகத்துல ஏன் சார் ரோடு போடணும்? பூமியில தான் குண்டு குழியுமா இருக்குது, வண்டி ஓட்ட முடியல, ரோடு போட்டு வச்சிருக்கிறோம். பரலோகத்துல ஏன் தங்கத்தால ரோடு நமக்கு தேவை? தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு இருக்குன்னு நினைச்சு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பரலோகத்துல தங்கத்தால ரோடெல்லாம் இருக்காது. அல்லேலூயா. ரோடு எதுக்கு அங்க போடணும்? முதல்ல அங்க குண்டு குழியாவா இருக்குது, பள்ளமேடுவாவா இருக்குது. அங்க கார்ல என்ன பயணம் செய்ய போறீங்களா? தங்கத்துல போறக்கு நினைச்சா அங்க என்ன செய்யலாம்? ஒரு இடத்துக்கு போகலாம். அது வந்து மகிமையான ஒரு இடம், சொல்லவே முடியாத ஒரு மகிமை நிறைந்த இடம் பரலோகம். அங்க எதுக்கு ரோடு போட்டு வைக்கணும்? சில பாச சொல்லிட்டு உளறிட்டு போயிட்டாங்க. பரலோகத்தை ஆண்டவர் ரோடு போட்டு வச்சிருக்காரு, பரலோகத்தை வீடு கட்டி வச்சிருக்காரு. பரலோகத்தை வீடு கட்டி தருவேன் ஆண்டவர் சொன்னாரா? இதெல்லாம் மறந்துருங்க. எவனாவது இந்த மாதிரி உபதேசம் பண்ணி மைண்ட்ல ஏற்றி வச்சிருப்பான், உள்ள வாஸ் அவுட் பண்ணிடுங்க. பரலோகத்துல உங்களுக்கு வீடு இருக்குன்னு பைபிள் எங்க என்ன செய்யல? வாசஸ்தலம் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாசஸ்தலம்னா என்னங்க? வாசஸ்தலம்னா என்ன? நீங்க இருக்கிற ஒரு இடம் தான் பொருள். வசிக்கிற அத வீடுன்னு நம்மளா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். பரலோகத்துல ஏன் வீடு? சில பாஸ்டர்லாம் பெரிய பாஸ்டர் தான் பேரு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரலோகத்துக்கு இப்படிதான் ஒருத்தர் மறிச்சு போனாங்களாம். ஆசாசையா ஒரு தேவதூதன் பரலோகத்துல சுத்தி காட்டிட்டு இருந்தாங்க. சுத்தி காட்டிட்டு, நீங்க பூங்காவுக்குலாம் போன சுத்தி பார்ப்பீங்கல்ல, பார்க்குக்கெல்லாம் போன சுத்தி பார்ப்பீங்கல்ல, அந்த மாதிரி அந்த தேவதூதன் அப்படியே அந்த அம்மாவை கூட்டிட்டு சுத்தி பார்க்க சொன்னாராம். ஒரு தங்கத்துல ஒரு பெரிய வீடு இருந்துச்சான். அவர் இந்த தமிழ்நாட்டிலே பெரிய ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் என்று அறியப்பட்டவர். அவர் கதை அடிக்கிறார், கதை சொல்றாரு. வந்து போகும்போது தங்கத்துல ஒரு பெரிய மாளிகை இருந்துச்சுன்னா, அந்த அம்மா உள்ளத்துல ஒரே ஆசை, ஐயோ இந்த தங்கத்துல கட்ட வீடு எனக்கான்னு கேட்டுச்சான். அம்மா இது உனக்கெல்லாம் இல்ல, இது அந்த ஒரு பாஸ்டுக்காக நான் இங்க தங்கத்துல என்ன பண்ணிருக்கிறேன், வீடு கட்டி வச்சிருக்கேன். ஓகே, இதை விட கொஞ்சம் நல்ல வீடா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மறுபடியும் ஒரு இடத்துக்கு கூட்டி போச்சான். ஒரு ஓட்டு வீடு இருந்துச்சு. ஓட்டு வீடை பார்க்கணும், ஆனா நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த ஓட்டு வீடு எனக்காக இருக்குமா அப்படின்னுச்சான். இல்ல ஓட்டு வீடு உனக்கு இல்ல அப்படின்ட்டாராம். மறுபடியும் கூட்டு போனாராம். ஒரு தார்சு சீடு போட்ட ஒரு வீடு இருந்துச்சு, சீட்டு போட்ட வீடு. சரி இதுவாவது கிடைக்குமா அப்படின்னு ஆசைப்பட்டு, ஆண்டவர் இதுவா என் வீடு? இதெல்லாம் உன் வீடு இல்ல. அங்கிட்டு போனாராம். ஒரு குடிசை கொட்டாய் பாலடைஞ்சு கிடந்துச்சான். உனக்கான வீடு என்னதான்? இந்த வீடு தான் போ. ஏன் ஆண்டவர் எனக்கான இந்த வீடு? நீ சரியா தசம்பாங்க கொடுக்கல. என்ன கொடுக்கல? நீ தசம்பாங்க கொடுக்கல, சரியா காணிக்க கொடுக்கல, அதனால உனக்கு என்ன வீடு? குடிசை வீடுப்பா அப்படின்னு நடத்தி விட்டார் ஆண்டவர். அப்ப அந்த பாஸ்டர் எதுக்காக சொன்னாரு புரியுதுங்களா? இதுக்கு ஆண்டவர் அங்க என்னவோ தங்கத்தால ஒரு வீடு, ஓட்டுல வச்ச ஒரு வீடு, சீட்டு போட்ட ஒரு வீடு, குடிசையில ஒரு வீடு, இப்படி இவரு கதை கட்டி விட்டு என்ன செய்யறாரு? இப்ப இந்த மக்கள்கிட்ட வசூல் பண்றதுக்காண்டி இப்ப ஒரு பின்பத்தை உருவாக்குறாரு. விசுவாச மக்கள் பாவம் பைபிள் வாசிச்சா தானே. நம்ம எல்லாம் பைபிள் சரியா வாசிச்சிருந்தா கேட்டிருப்போம், ஐயா அங்க இருக்க சிமெண்ட் கல்லாம் வச்சு தங்கத்தெல்லாம் கொண்டு போய் ஓடெல்லாம் வாங்கிட்டு போய் சித்தால கொத்தனார வச்சு ஆண்டு வீடு கட்டி வைக்க போறாரு. அங்க என்ன மழை பெய்ய போதா? நமக்கு இந்த பூலோகத்துல ஏங்க வீடு தேவைப்படுது? நீங்களே சொல்லுங்களேன், எதுக்கு நமக்கு வீடு தேவை? ஒரு வீட்டை நாம் ஏன் இங்க கட்டுக்கிறோம்? எதுக்கு கட்டுறோம்? மழை பெய்யும். நம்பர் 1 என்னது? மழை பெய்யும். நமக்கு கண்டிப்பா என்ன தேவை? அடுத்து வெயில் அடிக்கும், நம்ம தாங்கவே முடியாது, கண்டிப்பா ஒரு வீடு என்ன செய்யும் நமக்கு தேவை. அடுத்து எதுக்கு வீடு? நிறைய சொல்லலாம்ங்க, சொல்லுங்க. எவனாவது வந்து திருடிடுவான், எவனாவது என்ன செஞ்சிருவான்? பொட்டல்ல வாங்கி வச்ச பொருள்லாம் வைக்க முடியுமா? நீங்க இங்கிட்டு திரும்பினீங்கன்னா அங்கிட்டு தூக்கிட்டு போயிடுவான். இன்னைக்கு மனுஷனுக்கு முதல் எதிரியே மனுஷன் தான். சிங்கமுடியை விட மனுஷன் தான் கொடூரமானவன். இன்னைக்கு பல பேரை கொண்டுகிட்டு இருக்கிறான். சிங்கமுடி கூட என்ன செய்யாது, மனுஷனை பார்த்தா ஓடிடுது. ஆனா தனியா ஒரு புள்ள மாட்டுச்சுன்னா, தனியா ஒரு ஆள் மாட்டினான்னா அவனுக்கு முதல் எதிரி யாரா இருக்கிறான்? உலகத்துல மனுஷன் தான் இருக்கிறான். மனுஷன் தான் பயங்கரமானவனா இருக்கிறான். மனுஷனை பார்த்தாதான் நமக்கு பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் தனியா எங்கேயாவது போய் மாட்டிட்டு பக்கத்துல 2 பேரும் அங்கிட்டு வந்தானாவே நமக்கு கொலை நடுங்க ஆரம்பிச்சிருது. மனுஷனை பார்த்தா நீ பயம். எதுக்கு நமக்கு வீடு தேவைன்னா, நம்ம சம்பாதிக்க வச்சு சொத்தை என்ன செய்ய முடியாது, பிளைன்ல ஓப்பன்ல வைக்க முடியாது. தூங்கிட்டு நேரத்தை தூக்கிட்டு ஓடிடுவான். பாட்டியம்மா சுருக்கு பைய கூட விடாதீங்க, இங்க சுட்டு ஓடிடுவான். அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? வீடு மட்டும் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள நல்ல ஸ்டீல் பீரோ, அந்த பீரோக்குள்ள ஒரு லாக்கு, அந்த லாக்குக்குள்ள வச்சிருக்கமா இல்லையா? அது பாருங்க, பீரோவை கண்டுபிடிச்சா பாருங்களேன். அழகா வீடு கட்டி ஒரு அழகா கேட்டை போட்டு பூட்டு போட்டு வச்சுதான் பீரோவையும் கொண்டு வர்றோம். அந்த பீரோக்குள்ள ஒரு லாக் இருக்கும். சரி, அதுக்குள்ள ஒரு லாக்கு.
யாருக்கு பயந்துட்டு? இத்தனை பூட்டு இத்தனை செக்யூரிட்டி மனுஷனுக்கு பயந்தான். அப்ப எதுக்கு இந்த உலகத்துல நமக்கு வீடு தேவைன்னா என்ன பண்ணிடலாம்? திருடிட்டு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பரலோகத்துல எதுக்கு உங்களுக்கு வீடு? ஆண்டவர் சொல்றாரு, அங்க திருடனாகிலும் திருடு வரமாட்டான், பூச்சி கூட இங்க துரு என்ன செஞ்சிடும். அது ஒரு மெயின் பாயிண்ட். மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எதுக்கு நமக்கு வீடு தேவைன்னா, ஒரு பொருளை வாங்கி போட்டோம்னா என்ன ஆகி போயிடும்? நல்ல கட்டில், இரும்பு கட்டில வாங்கி தெருவில் போடுவீங்களா? அதுல வெயில் பட்டு அதுல மழை பெஞ்சு ஒரே வருஷத்துல ஓட்டையாயிரும் அந்த கட்டில். ஒரே வருஷத்துல என்ன செய்யறோம்? எந்த பொருளையும் நீங்க வெளியே போட்டு வச்சீங்கன்னா அந்த பொருள் என்ன செய்யாது? மாசத்துக்கு கூட தாங்காது. நமக்கு அதுக்கு ஒரு வீடு தேவை, பாதுகாப்புக்கு ஒரு வீடு தேவை. அதுக்கு தான் நமக்கு வீடு. பரலோகத்துல எதுக்கு வீடு? அங்க மழை பெஞ்சு வாங்கி போட்ட பொருளை எல்லாம் நாசம் பண்ண போதா? இல்ல திருட வந்து ஏதாவது திருடிட்டு போக போறானா? அங்க பனி பெஞ்சு நம்மளை நடுங்க வைக்க போகுதா? இந்த உடம்பு இருந்தா தான் நடுங்கும். பரலோகத்துல உடம்பாவா இருக்க போறோம்? தேவனை போல என்ன செய்ய போறோம்? மகிமை நிறைந்த சரீரத்திலே வாழ போறோம். அங்கே பனியாகிலும் வெயிலாகிலும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை. அங்கே எந்த பொருளையும் வாங்கி போட்டு பாதுகாக்க ஒரு வீடெல்லாம் அவசியம் இல்லை. அங்கே தேவ மகிமையால் நிறைந்த ஒரு ஸ்தலம். அது அது ஒரு இடம் தான் பைபிள் சொல்லுது. நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ண போகிறேன் தான் கத்த சொல்றாரு. ஒழிய உங்க எல்லாரும் வீடு கட்ட போறேன்னு கத்த சொல்லல. நம்ம அது ஸ்தலம்ங்கிறது என்னவா மாத்திட்டோம்? ஸ்தலம்னா ஒரு ஃபேஸ், ஒரு இடம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அதைத்தான் கத்த சொல்றாரு. ஒழிய வீடு கட்ட போறேன்னு சொல்லல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உருவமுகமாக சொல்லப்படும். அங்கே வானத்திலிருந்து ஒரு புதிய எருசலேம் அப்படியே இறங்கி வந்துச்சு. அது நீளம் இவ்வளவு, அது அகலம், அதெல்லாம் வந்து உருவகம். உண்மையாவே அப்படி ஆண்டு செங்கல்லையோ சாந்திலையோ தங்கத்திலையோ என்ன செய்ய மாட்டாரு, கட்டி வச்செல்லாம் வராது. அது ஒரு உருவமாக வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டது. ஒரு நாள் முடிஞ்சா நான் வெளிப்படுத்தின விஷயத்தை விளக்குறேன். இல்லைன்னா நான் தொடர்ந்து இப்ப நம்ம யூடியூப் சேனல்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை நான் விளக்கி கொண்டு வர்றேன். அதை நீங்க படிச்சீங்கன்னா நிறைய ஊழியக்கான வெளிப்படுத்தின விசேஷத்தை வச்சு கதை கட்டி விட்டதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிருவீங்க. அதுல பூரா ஆண்டவர் உருவகமாக பேசுகிறார். அது யூதருடைய மரபு. நாமும் பார்த்தீங்கன்னா இலக்கண நடையாக சில விஷயத்தை என்ன செய்வோம். சில கவிஞர்கள் எல்லாம் கவிதை நடையில சில வார்த்தைகளை பேசுவாங்க. அதுக்கான அர்த்தம் நேரடி அர்த்தமா இருக்காது, மறைமுகமாக இருக்கும். ஒரு பெண்ணை வர்ணிக்கும் போது கூட என்ன செய்வான், அவருடைய முகம் நிலாவை போல் உள்ளது. நிலாவை போல்லாம் நிலா மாதிரியா? வர்ணனை வர்ணனை ஒப்புமைப்படுத்தி பேசுவது. அது போல வெளிப்படுத்துற விசேஷத்துல அநேக ஒப்புமைகள் உண்டே ஒழிய நேரடி கருத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, பரலோகத்துல வீடெல்லாம் கிடையாது. ஏமாந்து போயிட வீடு இல்லையா ஐயா, அதுக்கு மேல உள்ள வாழ்க்கையாது. இன்னும் அந்த உலகத்துல இருக்க வீட்டையா பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒரு மகிமையான வீடு தேவைப்படாதியாங்க. யாருக்கிட்டையும் பாதுகாத்து கொள்ள பயந்து இந்த உலகத்துல வாழ்ற மாதிரி அங்க என்ன செய்ய போறது? நம்ம பயமில்லாத ஒரு வாழ்க்கை தாங்க என்ன செய்ய போறோம். ஆண்டவர் நமக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிற இடம் அது. அந்த இடத்துல ஒன்றும் நம்ம என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அங்கே மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை, பசி இல்லை, வருத்தம் இல்லை, கண்ணீர் இல்லை. மகிமையான இடம், அந்த மேலான இடம். அந்த இடத்தை தேடி போறவங்க தெளிவா இருக்கணும். இந்த உலகத்துக்குரிய விஷயமாவே அந்த இடம் இருக்கும் அப்படின்னு கற்பனை என்ன செய்யக்கூடாது, பண்ணிக்கிட்டு வாழக்கூடாது. நிறைய ஊழியக்காரங்க இப்படி பேசி வேற ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப பரலோகத்திலே ஆண்டவர் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நீங்க கர்த்தர் பேரை சொல்லி என்னென்ன நல்லதெல்லாம் செய்றீங்களோ, சேவையெல்லாம் செய்றீங்களோ, அது அங்க எப்படி இருக்கும்? அதுதான் அந்த ஓமையில கர்த்தர் சொல்றாரு. பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா, பரலோகத்திலே எப்படி நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க முடியும் என்று கர்த்தர் விளக்குகிறார். அந்த வசனத்தை வாசிடலாமே. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 20வது வசனம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்த்து வைக்க வேண்டாம். ஒண்ணு ஆண்டவர் எதையுமே வாங்கி போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. நம்ம உலகத்துல எல்லாமே சேர்த்துக்க, அப்படித்தானே? நாளைக்கான அரிசி சேர்த்து வச்சிருக்கீங்க, வீட்டுல வச்சிருக்கீங்களா இல்லையா? இல்ல கடைக்கு போய் ஐயா இன்னைக்கு உள்ள அரிசி மட்டும் தாங்க, அது இப்ப சட்டியில வேக இருக்க மாட்டேன் யாராவது நினைக்கிறோமா? காசு இருந்தா என்ன செய்யறோம், ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசியை வாங்கி போடுறோம். காசு இருந்தா சேமிப்பு பண்றோம், உண்டியல் போட்டு பேங்க்ல. ஆண்டவர் இதை குறித்து சொல்லல. நல்ல ஆழமா இங்க நீங்க வாசி பாத்தீங்கன்னா, பரலோகத்தின் நன்மைக்காக இங்க நல்லது செய்யுங்கன்னா ஆண்டவருடைய கருத்து சொல்ல வர்றாரு ஒழிய பூமியில எந்த பொருளையும் சேர்த்து வைக்க கூட நீங்க எடுத்துக்க கூடாது. இந்த வார்த்தையுடைய முழுமையான விளக்கம் என்னன்னா, நீங்க இந்த பூமியில செய்யற நன்மைக்காக பூமியிலேயே உங்களுடைய பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்கன்னு ஆண்டவர் சொல்ல வர்றார். எந்த பலனையும் பூமியில எதிர்பார்த்து நன்மை என்ன செய்யக்கூடாது. நான் இன்னைக்கு ஒண்ணு செஞ்சா நாளைக்கு ஒருத்தன் செய்வான் அப்படின்னு எந்த நன்மை இந்த உலகத்தை நீங்க என்ன செய்யக்கூடாது. ஆண்டவர் யாருக்கு நன்மை செய்ய சொல்றாருன்னா, எவன் உங்களுக்கு திருப்பி செய்ய முடியாதோ அவனுக்கு என்ன செய்யணும்,
உங்க வீட்டுல ஒரு விசேஷம் வைக்கிறீங்க, உங்க வீட்டுல ஒரு சுப காரியங்கள் வைக்கிறீங்கன்னா யாரை கூப்பிடணும்? எவன் உங்களுக்கு திருப்பி செய்ய மாட்டானோ அவனா என்ன செய்யணும்? இந்த உலகம் என்ன செய்யுது? இன்னைக்கு நம்ம 5000 போட்டா நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து எவன் 10,000 வைப்பானோ அவனுக்கு பழத்தோட கொண்டு போய் என்ன செய்யுது? வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடுறது, வாங்க வாங்க வாங்க. உலகம் செய்யறத நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். விசேஷத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இயேசு பேசுறாரு, எவன் உங்களுக்கு திருப்பி செய்ய மாட்டானோ தெருவில் போற கஷ்டப்படுறவனை கூப்பிட்டு சோறு போடு, அவனுக்கு முதல் பந்தியில வச்சு சோறு போடுங்கிறாரு. இதெல்லாம் கிறிஸ்தவத்துல ஒரு புரட்சியை வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்ம விசேஷங்கள்ல யாரை கூப்பிடணும்? தெருவில் போற பிச்சைக்காரனை கொண்டு வந்து சோறு போடணும். எவன் வறுமையில வாடி கஷ்டப்பட்டு இருக்கானோ, எவன் குடிசையில் இருக்கானோ தேடி தேடி போய் அவன் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு, ஐயா அடுத்த வாரத்துல அடுத்த மாசத்துல எங்க வீட்டுல ஒரு விசேஷம் இருக்குது வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவனுக்கு ராஜ விருந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்து பாருங்க, பரலோகத்துல பொக்கிஷம். அப்படித்தான் பரலோகத்துல பொக்கிஷத்தை என்ன செய்ய முடியும்? நீங்க இந்த உலகத்துல செய்யற சேவைகள், நற்காரியங்கள், பலனை எதிர்பாராமல் நீங்க செய்யறீங்கல்ல. சர்ச்சில் கூட நான் பார்க்கிறேன், சில சகோதரிகள்லாம் எதையும் எதிர்பார்க்காம அப்படியே வந்து நீங்க தியாகம் பண்ணி செய்யறதுனாலதான் 100 பேர் பசியாரிட்டு என்ன செய்யறான். ஒருவேளை உங்களை பார்க்கும்போது சிலர் அற்பமா நினைக்கலாம் ஐயா, ஆனா நீங்க வந்து இங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சமைச்சு எல்லாம் பண்றீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பரலோகத்துல என்ன இருக்குது? சேர்த்து வைக்கிறீங்க. ஏன்னா எதையும் எதிர்பார்க்கல, வந்து சமைச்சா பாஸ்ட் 10,000 கொடுப்பாருன்னு என்ன செய்யறதில்ல, கத்தருக்காக என்ன செய்றீங்க? அவரே கஷ்டப்படுறாரு, அவரே வர்ற கொஞ்சத்துல செயல்படுறாரு, கத்தருக்காக செய்றீங்க. இந்த எல்லா நிகழ்வும் பரலோகத்துல உங்களுக்கு என்னத்தை கொடுக்கும்? பொக்கிஷமாக சேர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க பலனை எதிர்பாராமல் கஷ்டப்படுறவங்களுக்கு, எளியவர்களுக்கு, உங்களுக்கு திருப்பி செய்ய முடியாத நபர்களுக்கு எதெல்லாம் செய்றீங்களோ அதுதான் உங்க பரலோகத்துல பொக்கிஷமாக என்ன செய்யும்? இந்த பூமியிலேயே அந்த பலனை எதிர்பார்த்துட்டீங்கன்னா அது இந்த பூமியிலேயே சேர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அது பூச்சி அரிச்சிடும். ஒருத்தன் உங்களுக்கு 5000 செஞ்சுட்டு போறான், நீங்க அடுத்த விஷயத்துக்கு என்ன பண்றீங்க? போய் 10,000 செஞ்சிருவீங்க. நாளைக்கு நீங்க ஒருத்தனுக்கு ரத்தம் கொடுக்குறீங்க, மறுபடியும் அவன் திருப்பி ரத்தம் கொடுக்குறான், அவ்வளவுதான், அது அந்த பூமியிலே அழிஞ்சு போயிடும். பலன் தீர்ந்து போயிருச்சுன்னு கத்த சொல்றாரு. பலன் பூமியிலேயே உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க செய்யற நல்ல காரியத்துக்கு பூமியிலேயே பலன் வரும்னு எதிர்பார்க்கறீங்க பாத்தீங்களா, அதுதான் பூச்சி அரித்து விடும், அதுதான் புழுக்கள் சேதப்படுத்திடும். அப்படின்னா உலகத்திலேயே அந்த பலன் முடிஞ்சிருமியா? பலனை எதிர்பாராம என்ன செய்யுங்க. அதனாலதான் நம்ம தேசத்துக்கு வந்த ஒவ்வொரு மிஷனரிகளும் பலனை எதிர்பாராம என்ன செஞ்சாங்க. அவங்க எதையும் எதிர்பார்த்து செய்யல. ஏன்? எளிய மக்களுக்காக நின்னாங்க. ஏன்? ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக, புறக்கணிக்கப்பட்டவர்களுக்காக நின்னாங்க. ஏதாவது செய்வான்னா? ஒதுக்கப்பட்ட மக்களும் புறக்கணிக்கப்பட்ட மனம் என்ன செய்ய முடியுங்க அவருக்காண்டி? பணக்காரனுக்கு ஆதரவா இருந்தா என்ன செய்வான்? அள்ளி அள்ளி கொடுத்துருவான், அப்படித்தானே? பணக்காரனுக்கு ஏதாவது செஞ்சா அள்ளி அள்ளி கொடுத்துருவான். ஆனா இவங்க போய் நின்னதெல்லாம் யாருக்காக செஞ்சாங்க? கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்காக தான் செஞ்சாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பரலோகத்தை தேடினவங்க, மேலானவைகளை தேடினவங்க, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக கிறிஸ்துவை தேடினவங்க. அதனால மிஷனரிகளுக்கெல்லாம் பரலோகத்துல என்ன இருக்குது? பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா எந்த பலனையும் செஞ்சுவான், அடுத்து இவன் செய்வான். அதனாலதான் நான் பாத்தீங்கன்னா இந்த செய்முறையை நான் ஒழிக்கணும்னு நினைப்பேன் பல இடங்கள்ல. ஐயோ, இந்த செய்முறைன்னு ஒன்றை செஞ்சுக்கிட்டு, செய்முறையை செய்யுங்க, தப்பு இல்லை, முறையாக செய்யாதீங்க, அது ஒரு முறையா செய்யுங்க. செய்முறைய முறையா செய்யாதீங்க, அது ஒரு முறையா செய்யுங்க. என்னன்னா, கஷ்டப்படுற ஒரு வீடு, ரொம்ப அங்கெங்கேயும் கடனை வாங்கி ஒரு கல்யாணம் பண்றாங்களா, திருப்பி அவன் செலுத்துவான் அப்படின்னு நினைச்சு காசு கொடுக்காதீங்க. நீங்களா போய் ஒரு 5000 வைங்க, ஒரு 1000 ரூபா வைங்க. சகோதரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க, நாங்க அதெல்லாம் பார்த்தோம், என்கிட்ட ஒரு 5000 இருக்குது, என்கிட்ட ஒரு 1000 இருக்குது, என்னால ஒரு 500 தான் கொடுக்க முடியும், என்னால ஒரு 100 தான் கொடுக்க முடியும், இந்தாங்க சந்தோஷமா. திருப்பி ஏன் விசேஷத்துக்கு அவன் வந்து நிறைய வைப்பான்னு எதிர்பார்த்து செய்யாதீங்க. புதுக்கோட்டை பேராபூரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா மெய் விருந்து அழைப்புதல்னே ஒன்று இருக்கும். மொய் விருந்து அழைப்புதல். என்ன அழைப்புதல்? மொய் விருந்து அழைப்புதல். சோறு போடுவான், தின்னுட்டு என்ன செய்யணும்? ஏற்கனவே இவர் எல்லாருக்கும் வச்சிருப்பார் காசு, எல்லாத்துக்கும் வசூல் பண்றது. எவனாவது ஒருத்தன் மிஸ் ஆயிருச்சு, இவர் ஒரு 5000 வச்சு அவன் பண்டிகை அவனுடைய விசேஷத்துக்கு வந்து கொடுக்கலன்னு வைங்களேன், அவமானப்படுத்தி விட்டுருவான். இன்ன ஆளுக்கு இந்த விசேஷத்துல, இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல, அவர் வீட்டு கல்யாணத்துல நான் 5000 வச்சிருக்கிறேன், அந்த நபர் கொடுக்கல எனக்கு திருப்பி வந்துன்னு எல்லாரும் அசிங்கப்படுத்திடுவான். நிறைய பேர் செத்துருக்காங்க தெரியுமா, அவமானப்பட்டு. சொந்த உறவா இருக்கும், சொந்தக்காரனா இருப்பான், அவனை அவமானப்படுத்தினதுனால, செய்முறை செய்யலைன்னு அவமானப்படுத்தினால தூக்கு போட்டு தொங்குன நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு உறவுகளில் நடக்கிற வேலை இந்த செய்முறையை வச்சு. ஐயா, நீங்க செய்முறையெல்லாம் செய்யுங்க, நல்லது. அது எப்படி செய்யணும்? எதிர்பார்த்து செய்யாது. ஒருவேளை அவருக்கு இருந்துச்சுன்னா,
இந்த வருஷம் செய்றீங்க, இந்த வருஷம் கஷ்டப்படலாம், நீங்க காசு கொடுத்து உதவுறீங்க, ஒருவேளை அடுத்த வருஷத்துல கர்த்தர் அவரை ஆசீர்வதிச்சு இணையலாம், நல்லா சம்பாத்தியம் பண்ணிருக்கலாம், உங்களுக்கு அவர் செஞ்சுட்டு போறாரு, தப்பு இல்லை. ஆனா எதிர்பார்த்து ஒண்ணு என்ன செய்யாதீங்க, எதிர்பார்த்து செய்யாதீங்க. ஒரு அநாத ஆசிரமத்துல ஒரு ஐயா கொஞ்சம் நல்ல வசதி படைச்சவர், அங்க இருக்கிற 100 பிள்ளைகளுக்கு அன்னைக்கு ஒரு நாள் அவருடைய பிறந்த நாள் அன்று 100 பிள்ளைக்கும் அவர் ட்ரெஸ் வாங்கி போடக்கூடாது, அநாத பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அந்த 100 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு போனார். 100 பேருக்கும் முந்தின மாதத்திலே வந்து அந்த பிள்ளைகளை கணக்கெடுத்து அளவு பார்த்து ஆர்டர் கொடுத்து நிறைய செலவு பண்ணி 100 பேருக்கு ட்ரெஸ், 100 பேருக்கு ஆசைப்பட்ட உணவுகள், அவங்களுக்கு படிக்க வேண்டிய அந்த ஒரு வருஷ பாட புத்தகங்கள், பேக், பென்சில் எல்லாம் பேக் பண்ணி என்ன செஞ்சாரு, அநாத ஆசிரமத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அந்த ஐயாவை பார்த்து பிள்ளைகள்லாம் பார்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு திரும்பி 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 பார்க்கிறாரு. எதுக்காக? அந்த அநாத ஆசிரமத்தை நடத்துற அந்த மேலாளர் தன் கையை பிடிச்சு உருக்கமா தனக்கு ஒரு நன்றி சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காரு. அந்த ஐயா கொஞ்சம் பிஸியில மறந்துட்டாரு. நான் சொல்றேன், நன்றி சொல்றது நல்லதுதான், அவர் மறந்துட்டாரு. இவரு கோவம் வந்துருச்சு. ரொம்ப நேரமா பார்த்திருக்காரு, கார் வரைக்கும் போற வரைக்கும் பார்த்திருக்காரு, ஆள் வந்து ஒரு நன்றி கூட சொல்லல. ஏண்டா இவ்வளவு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி இந்த அநாத பிள்ளைகள்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கோம், சோறு போட்டிருக்கோம், படிப்புக்கான தேவைகளை சந்திச்சிருக்கிறோம், இன்னும் ஃபண்டு கொடுக்குற வேற சொல்லியிருக்கிறோம், ஒரு நன்றி கையப்படி சொல்லலையே, போய் கேட்டுருவோன்ட்டு போய் கேட்டார். அது சொன்னாரா, ஐயா நீங்க இவ்வளோ விஷயம் செஞ்சீங்கல்ல, இதெல்லாம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய பொக்கிஷமாக சேர்ந்திருக்கும். இதுக்கு நான் ஒரு நன்றியை நீங்க எதிர்பார்த்து கோவப்பட்டீங்கல்ல, அன்னைக்கே நீங்க இதனுடைய பலனை எல்லாம் முடிந்து தீர்ந்தது போல என்ன செய்றீங்க, நன்றியவோ அல்லது திருப்பி செய்வான் என்பதை கூட நீங்க எதிர்பார்த்து செய்யாதீங்க. நன்றியை கூட எதிர்பார்க்காதீங்க. ஐயா எனக்கான ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும், பரலோகத்திலிருந்து வரட்டும். நன்றி சொல்லணும், அது வேற விஷயம். நான் கொண்டு நன்றியை சொல்லாதீங்கன்னு உங்களுக்கு போதிக்கல. ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்துல நன்றி செலுத்த மறந்துட்டாருன்னா கோபமா என்ன செய்யக்கூடாது. ஏன்னா நீங்க எதுக்கு செஞ்சிருக்கிறீங்க, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கும்படி. அங்க எனக்கு ஒருவர், என்னை மறக்காத ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை மறந்து போகாத ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் இருக்கிறார். அவர் உங்களை மறக்க மாட்டாரு. நீங்க ஒரு மூலையில ஒருத்தருக்கு துரும்பு செஞ்சா கூட, ஒரு ஊழியக்காரனுடைய கஷ்டத்துல நீங்க தூக்கி கொடுத்து உதவி செஞ்சீங்கல்ல, எல்லாத்தையும் என்ன செய்வாரு, கண்ணீரை கூட அவர் துருத்தியிலே அடைத்து அதை என்ன செஞ்சிருக்காரு, சேமித்து வைக்கிற தேவன். நீங்க என்னென்ன செய்றீங்களோ எல்லாம் கணக்குல வச்சிருப்பாரு. நீங்க மேலானதை என்ன செய்யணும், பலனை எதிர்பார்த்து திருப்பி செய்வான் என்பதற்காக எந்த நன்மையும் செய்யாது. எவன் திருப்பி உங்களுக்கு செலுத்த முடியாதோ அவனுக்கு போய் செய்யுங்க. தாராளமா உங்க கையை என்ன செய்யுங்க, திறந்து கொடுங்க. அதுதான் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பீங்களா? பரலோகத்தில் இப்படிதான் சேர்த்து வைக்கணும். பூமியில சேர்த்து வைக்காத என்னத்தம்னா, செஞ்ச பலனுக்கு டபுள் மடங்கா வரணும்னு எதிர்பார்க்காதங்கிறார் கர்த்தர். அப்படி நீ எதிர்பார்த்தினா அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். உண்மைதானே? உண்மைதானே? 5000 நீங்க கொடுத்து 10,000 வந்துச்சுன்னா அந்த 10,000 என்ன செய்வீங்க, அடுத்த மாசம் செலவு பண்ணி என்ன செஞ்சிருவீங்க, முடிச்சிருவீங்க. அவ்வளவுதான், எல்லாம் அரிச்சு முடிஞ்சிடும். நீங்க பெறாமல் இருந்தீங்கன்னா பரலோகத்தை அது கிரேடா, அது ஒரு பொக்கிஷமாக, அது ஒரு பரிசாக உங்களுக்கு என்ன செய்யும், ராஜா மேலிருந்து வரும்போது நமக்கு அதை என்ன செய்வாரு, மகிழ்ச்சியோடு நம்ம எல்லாருக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. லாஸ்டா நம்ம ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, நித்திய மகிமையை நாம் தேடுகிற பிள்ளைகளாக என்ன செய்யணும், நித்திய மகிமைனா என்னன்னா, கிறிஸ்துவின் நாமத்துக்காக துன்பங்களை சகித்து உலக புகழை விட்டு பரலோகம் நோக்கி வாழ்கிற வாழ்க்கை தான் நித்திய மகிமையை. உலக மகிமையை தேடல, உலகம் என்னை உயர்த்தணும் கனப்படுத்தணும் நாடல, ஏசப்பா என்னை கனப்படுத்தணும் மகிமைப்படுத்தணும்ட்டு அவரை தேடுவது. இந்த உலகத்தினுடைய மகிமையை வெறுத்து தள்ளுவது. வசனம் இப்படி சொல்லுது, கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன செஞ்சிட்டானா, தங்களுடைய ஆசை இச்சையை சிலுவையில் அரைஞ்சிட்டு, என் ஏசப்பாவுக்கு என்ன ஆசையோ அதுதான் என் ஆசை. இயேசுநாதருக்கு தனி ஆசையே இல்லை. பிதா என்ன ஆசைப்பட்டாரோ அதுதான் இயேசுவுக்கு. அப்படி இயேசு வாழ்ந்தது போல நீங்களும் நானும் இயேசுவுக்கு எது பிரியமோ அது போல என்ன செய்யணும் பூமியில. அதுதான் பரலோக மகிமையை தேடுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. மேலானதை தேட கர்த்தர் உங்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்காரு. இப்ப புரிஞ்சுட்டீங்களா? மேலானதை தேடணும்னா பூமியில உழைக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாதுலாம் கர்த்தர் சொல்ல. பலனை எதிர்பார்த்து நம்ம ஏதாவது செஞ்சோம்னா பூமியில என்ன செய்யறோம், துருப்பிடிக்கிற விஷயத்தை சேர்த்து வைக்கிறோம். அரித்து போகிற விஷயத்தை என்ன செய்யறோம், எதையும் எதிர்பார்க்காம செய்யுங்க. அழியாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் என்ன செய்வீங்க, எல்லாம் தேவ சமூகத்தில் எழுந்திருந்து இந்த நாளிலும் ஆண்டவரே எங்க எல்லாரையும், தேவனுடைய பிள்ளைகளாகி எங்க எல்லாரையும் நீங்க மேலானவைகளுக்காக
தேட வாழ அழைக்கப்பட்ட பிள்ளைகளா நாங்க இருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையின் மேலானவைகளை தேடணும். உலக மக்கள் தேடுவதை போல, உலக மகிமையை இந்த உலக மக்கள் தேடுவதை போல, உலக புகழை இந்த உலக மக்கள் தேடுவதை போல, இன்னைக்கு நான் 500 ரூபாய் செஞ்சா நாளைக்கு அவன் 1000 ரூபாய் செய்வான் அப்படிங்கிற காரியத்தை தேடுவதை போல எங்க வாழ்க்கையில நான் என்ன செய்யக்கூடாது? தேடக்கூடாதப்பா. உங்களை தேடணும், உங்க ராஜ்யத்தை தேடணும், உங்க புகழை தேடணும், உங்க மகிமையை தேடணும், பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக இங்க இருக்கிற இந்த கொஞ்சம் கூட்டம் வாழணும் ஆண்டவரே. அதற்கு தேவையான கிருபை, அதற்கு தேவையான பலனை ஆண்டவரே தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கண்ணை போடுங்க பார்ப்போம். வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம் சமூகமே மேலானது, உம் சந்நிதியே மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட சமூகமே மேலானது, உம் சந்நிதியே போதுமானது. பிரசன்னமே தேவ பிரசன்னமே, பேரின்பமே எனக்கு பேரின்பமே. பிரசன்னமே தேவ பிரசன்னமே, பேரின்பமே எனக்கு பேரின்பமே. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட சமூகமே மேலானது, உம் சந்நிதியே போதுமானது. அன்பின் நல்ல தகப்பனே, உயர்ந்தவராய் இருக்கிறவரே, பானங்கள் கொள்ளாதவரே, அண்ட சராசரங்களையும் படைத்தாளும் தெய்வமே, வானத்தை தம்முடைய சிங்காசனமாகவும் பூமியை தம்முடைய பாதப்படியாகவும் கொண்டிருக்கிற மகத்துவமான எங்கள் ராஜாவே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை உம்முடைய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட எங்களுடைய வாழ்வு மேலானவைகளை நோக்கி இருக்க வேண்டும் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதப்பா. எதெல்லாம் மேலானது, மேலானதுனா என்ன என்பதை குறித்து இந்த நாளில நாங்கள் சிந்தித்தோம். பரலோகத்திலே எப்படி பொக்கிஷத்தை நாங்கள் சேர்த்து வைப்பது என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்தோம் ஐயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் மேலான வேலையை தேடுகிறதா இருக்கட்டப்பா. ஒரு நாளும் உடைய பிள்ளைகள் கீழான தேடுறவங்களா இருக்கக்கூடாது. உலக மக்களை போல கிறிஸ்துவை உலக காரியத்துக்காகவே தேடுறா இருக்கக்கூடாதுப்பா. எங்களுக்கான ஆசீர்வாதத்தை நீ எங்க தலை மேல எப்போதுமே வச்சிருக்கிறீர் என்கிற புரிதலோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் மரணம் சம்பவிக்கிற நேரத்திலும் கூடப்பா உமக்குள்ளே மேலானதை தேடி மகிழ்ச்சியோடு வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இந்த சிறு மந்தையா இருந்தாலும் ராஜ்யத்துக்கு இந்த பிள்ளைகளையே முன் குறித்து வைத்திருக்கிறீரப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலானதை தேட உதவி செய்யுங்க. நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்திலே உறுதுணையா இருந்து செயல்படுகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீர் பிளஸ் பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. சபை யாவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த சபைக்கு வந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டு மேலானவைகளை தேடுகிற பிள்ளைகளாக மாற்றப்பட ஆசீர்வதிக்கப்பட தெய்வம் உதவி செய்யுங்க. அப்படி நீ செய்ய போகிற தயவுக்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்து ஒப்பு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you.